அன்பார்ந்த பெரியோர்களே, தாராபுரத்திலே தந்தை பெரியாரின் பிறந்தநாள் விழாவை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களையும் அழைத்து தப்பாட்டம் போன்ற நிகழ்ச்சிகளையும் பாடல் அரங்கத்தையும் நடத்தி முடித்து ஒரு கருத்தரங்கமாக மிக சிறந்த தலைப்புகளிலே தந்தை பெரியாரை பற்றிய பொருத்தமான உரையாற்றுபவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக மாலையிலே இருந்தே நான் கேட்டிருக்க வேண்டும். எனக்கு விருப்பம் இருந்தாலும் காலையிலே புறப்பட்டு நான் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இங்கே தலைமை தாங்கி சட்டப்பேரவை உறுப்பினர் ஐயா அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே நான் பேசுகிறேன் என்பதனாலே எனக்கு நேரம் வேண்டுமே என்று சுருக்கமாக பேசினாலும் அழுத்தமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதேபோலே உணர்ச்சி வேகத்தோடு உரையாற்றிய அன்பு சகோதரர் மாசானம், வழக்கறிஞர் செல்வராஜ் வேறு வேறு கூட்டுகளிலே இருந்தாலும் தந்தை பெரியார் என்ற பெயராலே அந்த கொள்கையாலே இணைக்கப்பட்டவர்களாக இன்றைக்கு வெவ்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்களை ஒருமுகப்படுத்தி இருக்கிற அமைப்பாளர்களுக்கு, அதுவும் இயக்கமாக இல்லாமல் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா குழு என்றே இயங்கிக் கொண்டிருக்கிற அருமை சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொதுவாக நின்று கொண்டு மணிக்கணக்காக பேசுகிற வலிமை உடையவன் தான். இன்றைக்கு நான் அமர்ந்து பேசுவதற்கு உடல் நலமின்மையெல்லாம் ஒன்றும் காரணம் இல்லை. ஆனால் நீங்களெல்லாம் உட்கார்ந்துட்டீங்க, நான் மட்டும் எதுக்கு நிற்கணுங்கிற ஒரு எண்ணம். இப்போ நான் உட்கார்ந்து பேச வேண்டிய பல செய்திகள் இங்கே இருப்பதாக நான் கருதுகிறேன். செட்டில் ஆயிடணும். ஏன்னா தந்தை பெரியாரை பற்றி 1925 முதல் இந்த 2002 வரை பல வகைகளிலே பரப்பப்பட்டு வருகிற பெயராக, கொள்கையாக, இயக்கமாக, போராட்டமாக, கிளர்ச்சியாக இப்படியெல்லாம் பெரியார் இருந்தும் கூட இன்றைய தேதியில் தந்தை பெரியார் என்பது யாரோ விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பேருடைய விவகாரமாகி போய்விட்டதே என்கிற வேதனையோடே நான் பேசத் தொடங்குகிறேன். தூத்துக்குடியிலே 1948 சுயமரியாதை இயக்கம், திராவிடர் இயக்கத்தின் மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டு பந்தலை எரிப்பதற்கெல்லாம் பார்ப்பனர்கள் சில பேர் சதி செய்கிறார்கள். இந்த விவரமெல்லாம் தெரிந்தும் கூட தனியாக ரயில் விடப்படுகிறது. ஏகப்பட்ட கூட்டம், லட்சக்கணக்கில் திரண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதவர், அன்றைக்கு பேசி இருக்கிறார். லட்சக்கணக்கில் கூடியிருக்கிற பெரியவர்கள், இவ்வளவு பேர் கூடியிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பத்திரிகையிலே இந்த செய்தியெல்லாம் வராது என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், தந்தை பெரியாருடைய இயக்கம் லட்சக்கணக்கானவர்கள் கூடியதெல்லாம் போய் யாரோ 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு கேட்கறது, பேசுறது, அதுவும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு கருப்பு சட்டையை பற்றி விளக்கம் சொல்றது. அவங்ககிட்டயே பெரியாரை நல்லா தெரிஞ்சவனையே பிடிச்சி வச்சுக்கிட்டு பெரியாரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது. இந்த மக்களிடத்துல கொண்டு போய் தந்தை பெரியாரை சேர்க்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். வாழ்க்கை என்பது என்னவாக இருக்கிறது? இதுல பெரியாருடைய பங்களிப்பு என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு? இந்த தாராபுரத்திலே உங்களிலே யாருக்கும் நினைவு இருக்குமோ இல்லையோ தெரியவில்லை, நான் 1/4 நூற்றாண்டுக்கு முன்னாலே, 25 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஊரிலே பேசியிருக்கிறேன். அப்படி பார்த்தவர்கள் கேட்டவர்கள் யாராவது இங்க வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. தந்தை பெரியாரை, அவருடைய கொள்கைகளை மிக உறுதியாக நம்புகிறவர்களாக இருக்கிறவர்கள், அதை போற்றுகிறவர்களாக இருக்கிறவர்கள், பாராட்டுகிறவர்களாக இருக்கிறவர்கள் பல பேர் இருந்தாலும் கூட ஏன் அது மக்களை பற்றி கொள்ளவில்லை? முந்தா நாள் முளைச்ச இயக்கமெல்லாம் பற்றிக்குது. அப்படியே உயிரே விட்டுறான். சினிமாக்காரர்னு என்னை வேற அறிமுகப்படுத்தினாங்க.
நான் அப்படியே திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சேன் நோட்டீஸ் பார்த்து. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சினிமாவில் நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இங்கே நான் பேசுகிறேனே, இந்த 1 மணி நேரம் உங்களிடத்துல கருத்துக்கள் சிலவற்றை சரியாக வைக்க நான் எடுக்கிற முயற்சி தான் கஷ்டமே தவிர சினிமாவில் நடிச்சது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க கருத்தம்மா படத்துல பிச்சுட்டாரு பெரியார்தாசன், கொண்டுட்டாருன்னு. யோசிச்சு பாருங்க என்ன பண்ணேன் நான். அவங்களாவே கயிறு கட்டில் ஒன்று போட்டாங்க, அவங்களாவே படத்துக்கு சொன்னாங்க, அவங்களாவே கையெழுத்து வச்சுக்க சொன்னாங்க, அவங்களாவே இப்படி பாடுறாங்க. இது ஒரு பெரிய விஷயமா? இது எவன் செய்ய மாட்டான். வாய்ப்பு கொடுத்தா எவனும் செய்வாங்க. எவ்வளவோ பேர் இருக்கிறான். டாக்டரா இருக்கிறவனுக்கு 15 ரூபா தர்றதுக்கு முன்ன பின்ன யோசிப்பான் நம்ம ஆளு. ஆனா டாக்டரா நடிக்கிறவன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போயிடுவான். இன்னும் அவன் பின்னால போவான். மூட்டை சுமக்கிறவனுக்கு 3 ரூபா தர்றதுக்கு முன்ன பின்ன யோசிப்பான். மூட்டை மாதிரி ஒன்னே சுமக்கிற மாதிரி நடிச்சுட்டு அவன் 3 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போனா அவருக்கு மூட்டை சுமக்கிறவரே ரசிகரா இருப்பார். இங்கே நிழலுக்கு தருகிற மரியாதையை நிஜத்துக்கு தர தயாராக இல்லை. தந்தை பெரியார் எங்கே, இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் எங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி புகழ் வருகிறது. அளவுக்கு மேலே புகழ்கிறோம். நமக்கே தெரியல ஏன் புகழறோம்னு தெரியல. புகழறோம், பாராட்டுறோம், போட்டுறோம், அப்படியே உயிரே குத்துறேன்றான் சில பேர். அவ்வளவு சுலபமா உயிர். இதுக்கெல்லாம் உயிர் கொடுக்கறதுன்னா நீ உயிரோடு இருக்க வேண்டியதே இல்லை. எதை கேட்டாலும் உயிரையே கொடுத்துடுறேன். அவ்வளவு சுலபமா உயிரை கொடுத்துடுறது. தயவு செய்து யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல தலைப்பு தந்திருக்கிறார்கள். யார் அந்த தாடி கிழவர்? இந்த கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளவு மரியாதையா எனக்கு தெரியல. என் வயசுக்கு கிழமை பேச முடியாது. யார் அந்த தாடி கிழவர்? அவருக்கு என்ன ஒரு இந்த நாட்டிலே ஒரு முக்கியத்துவம்? உலகத்தில் யாரும் செய்யாததை அவர் என்ன செய்து விட்டார்? யாரும் சொல்லாததை அவர் என்ன சொன்னார்? யாரும் ஏற்படுத்தாத தாக்கத்தை தமிழ் மக்களின் வாழ்க்கையில் அவர் ஏதாவது ஏற்படுத்தி இருக்கிறாரா? இதுதான் இன்றைக்கு நான் பேச போகிற செய்தி. அவர் என்ன அப்படி ஊர்ல உலகத்தில் இல்லாத சிந்தனையை சிந்திச்சிட்டார்? புத்தர் சிந்திக்காததை, மாமேதை கார்ல் மார்க்ஸ் சிந்திக்காததை, அவருக்கு பின்னாலே புரட்சி துறவி விவேகானந்தர் சிந்திச்சதாக சொல்றாங்களே, அவங்க எல்லாம் சிந்திக்காததை பெரியார் மட்டும்தான் சிந்திச்சிட்டாரான்னு ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தால் ஆம் என்று சில பேர் சொல்லலாம், இல்லை என்று சில பேர் மறுக்கலாம். கருப்பு சுக்கா போட்டவங்க எல்லாம் சொல்லலாம் ஆமா ஆமா பெரியார் தான் சிந்திச்சாருன்னு. நமக்கு வந்த பெரிய இடர்பாடே என்னன்னா, பெரியார் கொள்கையை பரப்புவோம்னு சொல்லுவோம். பெரியார் கொள்கை எதுன்னு முதல்ல சொல்லுன்னு கேட்கறது. எது பெரியார் கொள்கை? நாம நினைக்கிறதெல்லாமா பெரியார் கொள்கை? பெரியார் கொள்கை பறந்தது, சிறந்தது, உயர்ந்தது, உன்னதமானது இப்படியே சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர எது பெரியார் கொள்கை? சாமி இல்லைன்னு சொல்றதா? சாமி இல்லைன்னு சொல்றது பெரியார் கொள்கையே இல்லை. சாமி இல்லைன்றதுக்கு ஒரு பெரிய கொள்கையா முதல்ல யாரு சாமி இருக்குதுன்னு எல்லாரும் இப்ப நேரா வந்து காலையில டெலிபோன் பண்ணி என்கிட்ட சாமி பேசுறாங்க. காலையில தான் சாமி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. சாமிக்கு இப்ப ராத்திரி போன உடனே அவர்கிட்ட பேசிட்டு தான் படுக்க போறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? கடவுள் என்பது ஒரு கற்பனை. அது தேவைப்பட்ட போது யாரோ வச்சுக்கிட்டான். பிள்ளையாரை தெருவில் போட்டு உடைச்சார் பெரியார் ஒரு காலத்துல. அன்னைக்கு ஒன்னும் ஆகல நாட்டுல. அது பெரிய தப்பா இப்ப பேசுறான். ரொம்ப காலம் இருக்கு. அன்றைக்கு பெரியார் பெரிய பிள்ளையார் சிலையை போட்டு உடைத்தாரேன்ட்டு சொல்லிட்டு இவன் அதை விட பெருசாயிட்டு உடைக்கிறான். அவரு சொந்த செலவுல 10 பைசா வாங்கி போட்டு உடைச்சார். அந்த காலத்துல இருந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். இப்ப இவ்வளவு வீரம் வருது. அவன் கோமணத்தை எடுத்து மேல போத்திக்கிறான். கோபம் வந்து வீரம் ஜாஸ்தியாகி போய் நாஸ்திகம் பேசுறாங்களேங்கிறான். அன்னைக்கு பிள்ளையாரை தெருவில் போட்டு உடைத்த போது ராஜகோபாலாச்சாரி உயிரோட தான் இருந்தாரு. அவர் ஒண்ணு அதை பத்தி சொன்னதா நமக்கு தகவல் இல்லையே. ஜட்ஜி முத்துசாமி ஐயர் இருந்தார். ஏதாவது கேஸ் போட்டதா தகவல் இருக்குது அவங்களுக்கு. அன்னைக்கு என்ன நினைச்சாங்கன்னா, அது பிள்ளையார் பாடு பெரியார் பாடு, அவர் போட்டாரு அவர் ஓடுகிறாரு, இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு மற்றவங்க எல்லாம் சும்மா இருந்தாங்க. இப்பவும் பிள்ளையார் போட்டா உடஞ்சுதான் போவார். ஆனா அவருக்கு வக்காலத்து வாங்குறவன் நம்மள உடச்சிடுவான் பொழுது. என்னடா காரணம்னா, நிறைய பேர் நாமளே தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்பனை எதிர்ப்பும், கடவுள் மறுப்பும், ஜாதி மத ஒழிப்பும், வகுப்புரிமை பாதுகாப்பும், சமதர்மமும் தான் தந்தை பெரியாரின் கொள்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை இல்லை இல்லவே இல்லை. இது மட்டும்தான் அவருடைய கொள்கையா? இது அவர் மட்டும்தான் சொன்னாரா? பார்ப்பனரை எதிர்த்து பேசுவது அல்லது பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பது பெரியார் கண்டுபிடித்தது இல்லை. இதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்.
பெரியார் கண்டுபிடிச்சது இல்ல, அதுக்கு முன்னால சரிபோடு போட்டிருக்கிறான். சாதியாவது ஏதடா குலங்களாவது ஏதடான்னு அப்பரடிகள் சொல்லி இருக்கிறாரு. அவர் அப்பரடிகள், மற்றவங்க எல்லாம் லோயர் அடிகள். அந்த அப்பரடிகளே சொல்லி இருக்கிறாரு சாதியாவது ஏதடா குலங்களாவது ஏதடான்னு சொன்னாரு. இன்னொரு சிவவாக்கியருங்கிற ஒரு சித்தன் ஒரே போடு போட்டான். பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ. பெரியார் பிறக்காத காலம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ஆண்டு இருக்கும் இது சொல்லப்பட்டு. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒருத்தர் ரொம்ப கோபமா கேட்டிருக்கிறான். பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா. பணத்தினா பார்ப்பனத்தி. பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பிலே இலக்கமிட்டு இருக்குதோ. பறைச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ பகுத்து பாரும் உம்முளேன்னு சொல்லியிருக்கிறான். இதை விட வேகமா பெரியார் சொல்லலையே. பார்ப்பன எதிர்ப்பு பெரியாருக்கே உரியதா? அப்ப அவர் யாரு? அருட்ஜோதி தான் கடவுள்னு சொன்னார் வள்ளலார் ராமலிங்க அடிகள். வேற எதுவும் கடவுள் இல்லை, மற்ற கடவுள் எல்லாம் ரிட்டையர் ஆகி போச்சு, சர்வீஸ் கமிஷன்ல ஃபெயில் ஆகி போச்சு. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை இதுதான் கடவுள்னு சொல்ல வந்தார். அந்த அருட்பெருஞ்சோதியை எப்படியா பாக்குறதுன்னு அவர் கேட்ட போது சொன்னாரு, சாதி சமய சழக்கை ஒழித்தேன், சாதி சமய சழக்கை ஒழித்தேன், அருட்பெருஞ்சோதியை கண்டேனடி அக்கட்சி அருட்பெருஞ்சோதியை கண்டேனடினார். சாதி சமய சழக்கை ஒழிச்சுட்டா அருட்பெருஞ்சோதியை காணலான்னு சொன்னாரே. அவர் என்ன பெரியார் கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்து டியூஷன் படிச்சுட்டு போயா சொன்னாரு? பெரியாரா கத்து கொடுத்தாரு அவருக்கு? புத்தர் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே கேட்டாரு. 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே வாழ்ந்த புத்தர் கேட்டார் பார்ப்பனர்களை பார்த்து, நீ வேதம் படிச்சிருக்கிறியா? ஓ படிச்சிருக்கிறேன். வேதத்துல என்ன இருக்குது? அதான் தெரியல. நானு இந்த தெரியாத படிச்சுக்கிற. கடவுளை பத்தி சொல்றிய, கடவுளை நீ பார்த்திருக்கிறியா? இல்லைங்க தேடினுக்கிறேன். தேடி தேடி நீ கண்டுபிடிக்க போறதும் இல்லை, எனக்கும் உனக்கும் அதனால எந்த பயனும் இல்லைன்னுட்டு புத்தர் அப்பவே சொன்னார். பெரியார்கிட்ட டியூஷன் படிச்சுட்டா சொன்னாரு. ஆக பார்ப்பன எதிர்ப்பும் சரி, கடவுள் மறுப்பும் சரி, ஜாதி மத ஒழிப்பும் சரி பெரியார் கண்டுபிடித்தது இல்லை. அப்போ பெரியார் வேற என்னதான் கண்டுபிடிச்சார்? எதற்கு அவரை புகழ்கிறோம்? அவரால் என்ன பயன்பட போகிறோம்? இன்றைக்கு தாராபுரத்திலே இவ்வளவு பேரையும் வகுப்பிலே உள்ள மாணவர்களாக கருதி கொண்டு அதை படிச்சு உங்களுக்கு சொல்லித் தருகிற ஆசிரியராகவே என்னை கருதி கொள்கிறேன். கல்லூரியில பேராசிரியராக இருக்கிறேன். அங்க பேராசிரியராக இருக்கிறது கஷ்டமே இல்லை, அது வெறும் பேருக்கு ஆசிரியர். இதுக்கான 25,000 ரூபாய் சம்பளம் வேற வர்றாங்க. நான் போற நாளைக்கு பசங்க வர்றது இல்லை. பசங்களும் வந்து நானும் போனா அவளையும் விட்டுறாங்க. அது லீவும் இல்லாம எல்லாம் இருந்தாலும் ஒன்னும் அவன் பசங்க படிச்சுட்டு ஒன்னும் ஆக போறது இல்லை. எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தது எனக்கு பாதி தான் புரிஞ்சுது. அதுல பாதி தான் நான் பரீட்சை எழுதுனேன். அதுல பாதியை திருத்தி அதுல பாதிக்கு பாஸ் போட்டாங்க. அதுல பாதி தான் எங்க பையனுக்கு சொல்லி தர போறேன். இதுக்கு பேராசிரியர். ஆனால் இங்கே இந்த 1 மணி நேரத்திலே முழுமையாகவே நாம் பெரியாரை கொஞ்சம் அலசி பார்ப்போம். நம்ம வாழ்க்கைக்கு அவர் உதவனா எடுத்துக்கலாம், உதவலைன்னா தூக்கி போட்ட வேண்டியதானே பெரியார. சும்மா பெரியார் பெரியார் பெரியாருன்னு மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியல. ஏன் பெரியாரை கண்டு ஒதுங்குகிறார்கள் மக்கள்? ஏன் பெரியாரை ஏற்கவில்லை? வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே 3 விதமாக இருக்கிறது. ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், பணக்காரர்களாக இருந்தாலும், ஏழைகளாக இருந்தாலும், இந்த நாட்டில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும், நகரத்தில் இருந்தாலும், கிராமத்தில் இருந்தாலும், வாழ்க்கை என்பது எல்லோருக்குமே 3 விதமாக இருக்கிறது. அது என்ன 3 விதம் வாழ்க்கை? கொஞ்சம் தயவு செய்து கவனிங்கள், கூர்மையா கவனிங்கள். வாழ்க்கை 3 விதமாக இருக்கிறது என்று சொல்கிறேன். ஒன்று குடும்ப வாழ்க்கை. சில பேருக்கு தான் குடும்ப வாழ்க்கை இல்லை, துறவியா போயிடுறவனுக்கு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கன்னா அப்பவும் குடும்பத்தில் தானே இருக்கிறேன். அம்மா அப்பா கூட இருந்தாலும் குடும்பம் தானே, அண்ணன் தம்பி கூட இருந்தாலும் குடும்பம் தானே. தனிநபராக யாரும் வாழ முடியாது. நான் பேச்சுலரா இருக்கிறேன். என்ன அர்த்தம்? நீ பேச்சுலர், உங்க அம்மா அப்பா பேச்சுலரா? உங்க அம்மா அப்பா பேச்சுலரா இருந்தா நீ எப்படி பிறந்த? உங்க குடும்பத்துல நீ இதுவரைக்கும் பேச்சுலர், அவ்வளவுதானே. ஆனால் கவனியுங்கள், குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. 2வது தொழில் வாழ்க்கை, ப்ரொஃபஷனல் லைஃப் என்று சொல்வார்கள். முதல்ல சொன்னது ஃபேமிலி லைஃப். குடும்ப வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. 2வது அந்த ப்ரொஃபஷனல் லைஃப் என்கிற தொழில் வாழ்க்கை இருக்கிறது. எல்லோருக்கும் தொழில் வாழ்க்கை, சின்ன தொழிலா இருக்கலாம், பெரிய தொழிலா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு தொழில் இருக்கிறது. வருவாய் ஈட்டி வாழ வேணும், இது ப்ரொஃபஷனல் லைஃப். 3வது ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சமூக வாழ்க்கை, சோசியல் லைஃப்.
இந்த சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 வாழ்க்கையிலேயும் கடைசியிலே இருந்து ஆரம்பித்து பாருங்கள். சமூக வாழ்க்கையிலே இதோ கூடியிருக்கிற நம்மில் பல பேர் யாராக இருக்கிறோம்? அம்மையார் இருக்கிறார்கள், அவர்கள் எம்எல்ஏவா இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்கன்னா அதிலே சமூக வாழ்க்கையிலே ஒரு பகுதி அரசியல் வாழ்க்கை என்றால் அந்த அரசியல் வாழ்க்கையிலே இவர்கள் பங்கேற்பவர்களாக இருக்கிறார்கள். நாம் எல்லாரும் வெறும் பார்வையாளர்களாக இருக்கிறோம். பெரும்பாலானவர்கள் சமூக வாழ்க்கையிலே அரசியல் வாழ்க்கையிலே பார்வையாளர்களாக இருக்கிறோம். உலகத்துல எல்லா நாட்டிலையும் எலெக்ஷன் நடக்குது, எல்லாரும் ஓட்டு போடுறான். ஓட்டு போட்டுட்டு தன்னுடைய பிரதிநிதி என்ன செய்யறான்னு கவனிச்சுட்டு இருக்கிறான். நம்ம ஆளு ஓட்டு போடுற முறையே இங்க சரியில்லைன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம நாட்டு அரசியல்ல எல்லா நாட்டிலையும் ஓட்டு போடுறவன் யாரு வேட்பாளர்னு பார்த்து அந்த கையெழுத்து போடுறதோ முத்திரை கூட்டுறதோ பொட்டியில போட்டுட்டு வந்துடுவான் பேசாம. நம்ம நாட்டில் அப்படி வந்துட முடியாது. ஓட்டு போட்டுட்ட பிறகு அல்லது ஓட்டு போடுறதுக்கு முன்னாலேயே நம்ம இந்த ஆள்காட்டி விரலை பிடிச்சி மை ஒண்ணு வைக்கிறாங்க. எதுக்குடா மை வைக்கிறேன்னு என்னைக்குன்னா கேட்டுப்போம் நம்ம. அவன் ஏன் மை வைக்கிறான்? நான் திருப்பி நான் போட்டு போறேன், அதை தடுக்கிறாங்களாம். சரி, நான் தான் போட்டுருவேன். சாதாரண ஆளு முன்னாள் முதல்வர் கூடவா திருப்பி வந்து போட்டுருவாரு, அவருக்கும் மை வைக்கிறான். இந்நாள் முதல்வர் கூடவா திருப்பி வந்து போட்டுருவாங்க, அவங்களுக்கும் மை வைக்கிறான். ஐஏஎஸ் ஆபீசருக்கும் மை வைக்கிறான், ஐபிஎஸ் ஆபீசருக்கும் மை வைக்கிறான். என்னடான்னு கேட்டா அவங்க நம்பலையா. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருகிறது, ரொம்ப பாமரத்தனமான கேள்வி. நான் ஓட்டு போட்டுட்டா திருப்பி வந்து போட்டுருவேன்னு என்ன நம்ப மாட்டேன்றியே, நீ மட்டும் எனக்கு பிரதிநிதியா இருந்து ரொம்ப கீச்சிருவேன்னு நான் மட்டும் எப்படா நம்புறதுன்னு என்னைக்குன்னா நம்ம கேட்க வேணாம். அந்த சுயமரியாதை உணர்ச்சிக்கு தந்தை தான் தந்தை பெரியார். இப்படி யோசிக்க வைக்கிற பாரு. இது இந்த கேள்வியை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? எல்லாரும் தானே கையில மை பூச்சிட்டு வந்தோம். யாராவது கேட்டோமா? என்ன நீ நம்பல? உண்மையிலேயே கள்ள ஓட்டு யார் போடுவான்? சாதாரண மக்கள் கியூ நின்னு ஒரு தடவையே ஓட்டு போட மாட்டேன்றான். இவன் திருப்பி வேற கியூ நின்னு 4 தடவை போடுவானா? கட்சிக்காரங்க நீங்க அவனு எழுத்தி நீ முன்னே எழுத்தாம உங்களுக்குள்ள போட்டுக்குவீங்களே தவிர கள்ள ஓட்டு உங்களுக்குள்ள நீங்க மை வச்சுக்கோங்க. ஏன் சும்மாக்கிற எனக்கெல்லாம் மை வைக்கிற? முகம் பூரா எனக்கு கரிப்பு தான் பாக்குறீங்க. அதுக்கு செலவாகும் அடையாளத்துக்கு ஆள்காட்டி விரல மட்டும் வைக்கிறீங்களோடு நான் நினைக்கிறேன். என்னை அவமானப்படுத்துகிறது இந்த அரசியல் என்று நான் எடுத்துக்கொள்ள கூடாதா? நீங்கள் தலைவர் எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற கட்டாயம் இருக்கிறது இந்த நாட்டில். நான் குறிப்பிட்ட அரசியல் என்று பேசல, அது நமக்கு தேவையும் இல்லை. இந்த குறிப்பிட்ட அரசியல் பேசினா ஒரு பக்கம் போய் நின்னுக்கணும். அவர் அப்படியே வானத்தையே கிழிச்சாரு, வைர ஊசிலே தைச்சாரு, இவங்க கிழிக்கல இவங்க தைக்கலன்னு சைடு வாங்கணும். எனக்கு அந்த வேலையே இல்லை. பொதுவாக பார்ப்போம் என்ன அரசியல் இது. இதுல சமூக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறதே நமக்கு. இந்த சமூக வாழ்க்கையில் நாம் பங்கேற்பவர்களாக இருக்கிறோமா, பார்வையாளர்களாக இருக்கிறோமா? பெரும்பாலும் நாம் வெறும் பார்வையாளர்களாக இருக்கிறோம். யாரோ சில பேர் மட்டும் அதுல பங்கேற்பவர்களாக இருக்க முடிகிறதே தவிர. ஆனால் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை உணர்ச்சி நமக்கு இருந்தால் இது என்ன ஜனநாயகம்? தருகிற வாக்குறுதி எதையாவது நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா? சரி, அரசியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொருளாதாரம் 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி நடுராத்திரியில கொடி ஏற்றி பள்ளி மிட்டாய் கொடுத்து சுதந்திரம் வந்துருச்சுன்னு சொல்லப்பட்டதாக நம்பப்பட்டதாக கருதப்பட்டது. 1947 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி என்ன நினைச்சு வெள்ளக்காரனை விரட்டினாங்க? 2 விதமான போராட்டம் நடந்தது. காந்தி அகிம்சை போராட்டம் செய்தார். ஆனால் அதே காலகட்டத்தில் தான் பகத்சிங் வெடிகுண்டு வீசினார், திலகர் வெடிகுண்டு வீசினார். தீவிரவாதிகளும் இருந்தார்கள், பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் இருந்தார்கள். வெள்ளைக்காரன் பார்வையில் அவங்க பயங்கரவாதிகள். திருப்பூர் குமரன் தடியடிபட்டு செத்தான். ஆனா நாமக்கல் கவிஞர் பாட்டு பாடினார், சுதந்திர போராட்டம் எப்படி வந்தது என்று. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வந்தது. ஆனா அந்த பக்கத்துல தடியடிபட்டு செத்தானே, கத்தியின்றி ரத்தமின்றியா? ஜாலியன் வாலாபாக்கு படுகொலை நடந்தது, பல்லாயிரக்கணக்கான பேர் செத்து போனார்கள். கத்தியின்றி ரத்தமின்றியா? கத்தியின்றி ரத்தமின்றி நடந்தா அதுக்கு பேரு யுத்தமா? அது வெறும் சத்தம்.
ஆனா ரெண்டும் நடந்தது. அகிம்சையாக பேச்சுவார்த்தை நடத்தி, போராட்டம் நடத்தி, உப்புக்கு சத்தியாகிரகம், புளிக்கு சத்தியாகிரகம், மிளகாய்க்கு சத்தியாகிரகம் ஒரு பக்கத்தில் நடந்தது. இன்னொரு பக்கம் ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடந்தது. ரெண்டும் நடந்து வெள்ளையன் போனானே, போன பிறகு என்ன நடந்தது இந்த தேசத்துல? எதற்காக வெள்ளையனை விரட்டினோம்? தயவு செய்து யோசிச்சு பாருங்க. எதற்கு வெள்ளையனை விரட்டினோம்? வெள்ளையன் நம்மை அடிமைப்படுத்துகிறான். நாம் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை, அடிமையாக இருக்கிறோம். நாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் உணவு வேண்டும், உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருக்க இடம் வேணும், படிக்க படிப்பு வேணும், படிச்சா வேலை வேணும், வேலை கிடைச்சா கூலி வேணும், கூலி கிடைச்சா வாங்குற மாதிரி விலைவாசி இருக்கணும். நமக்குள்ள பேதங்கள் இருக்காம சமத்துவமா சகோதரத்துவமா நம்ம எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழணும். அதற்கு வெள்ளக்காரன் தடையா இருக்கிறான் தானே நீக்கணும். இப்ப ஒரு கணக்கு பாருங்களேன். 2002 உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், 47 சுதந்திரம் வந்தது. உண்மையிலேயே எல்லோருக்கும் உணவு உத்தரவாதமாகி விட்டதா? இந்த நாட்டில் உடை கிடைத்து விட்டதா? எல்லோருக்கும் இருக்கும் இடம் உத்தரவாதமாகி விட்டதா? உண்ண உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, படிக்க படிப்பு இல்லை, படித்தவனுக்கு வேலை கிடைக்கவில்லை, வேலை கிடைத்தாலும் கூலி கிடைக்கவில்லை, கூலி கிடைத்தாலும் வாங்குற மாதிரி விலைவாசி இல்லை. இப்படி ஒரு கஷ்டத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. இது சமூக பிரச்சனை அல்லவா? இது எல்லோருக்குமான பிரச்சனை இல்லையா? இது அவங்க கவனிச்சுக்குவாங்க, இவங்க கவனிச்சுக்குவாங்க, இவங்க கவனிச்சுக்குவாங்க. அப்ப நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க? இது பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் அவர்கள் சரியாக இருப்பார்கள் என்று இவர்களை கொண்டு வந்து, இவர்கள் சரியாக இல்லை என்று அவர்களை கொண்டு வந்து, அவர்கள் சரியாக இல்லை என்று இவர்களை கொண்டு வந்து, இது மங்காத்தா சீட்டு விளையாடுறவங்க செய்யற வேலையை தவிர மக்கள் செய்யற வேலை இல்லை. உறுதியாக ஒரு இதுல பங்கேற்பவர்களாக சமூக வாழ்க்கையில, அரசியலிலும் நீங்க இல்ல, பொருளாதாரத்திலையும் உயர்த்திக்கிறதுக்கு நமக்கு முடியல. யாரை கேட்டு உலகமயமாக்கல் கொண்டு வந்தாங்க? உன்னை எப்பாவது கேட்டாங்களா? லெட்டர் போட்டாங்களா? அப்ப என்ன சொன்னாங்க? எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றார்கள். உலகமயமாக்கலிலே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காது என்று சாதாரண 8ஆம் கிளாஸ் படிச்சு கூட தெரியும். அது வந்த போது உன்னை கேட்டாங்களா? யாரோ நிர்பந்தத்துல என்னமோ கொண்டாந்துட்டாங்க, சேர்த்தான்ட்டு நம்ம சும்மா தானே இருக்கீங்க. அதை எதிர்த்து என்ன பண்ணிட்டீங்க? எங்க அம்மா 17 வயசு எனக்கு இருக்கும்போது, எங்க தம்பிக்கு 12 வயசு, எனக்கு 17 வயசு, வீட்டுல பண கஷ்டம். எங்க அம்மா படிக்காதவங்க, எழுத படிக்க தெரியாதவங்க. தயிர் கணக்கு பால் கணக்கு கூட கோடு போடுவாங்க. இதுல செவுத்துல ஒண்ணு ஒன்னா கோடு போடுவாங்க. 30 கோடு போட்டுட்டு 2 நாள் வரலன்னா 2 கோடு அடிச்சிடுவாங்க. அவ்வளவுதான் எங்க அம்மாவுக்கு படிப்பு. பண கஷ்டமா இருக்குதுன்னு பசங்களை கூப்பிட்டாங்க. நானும் பெரிய பையன், 17 வயசு, எங்க தம்பிக்கு 12 வயசு. என்னம்மா செய்யறதுன்னு கேட்டேன். பண கஷ்டமாகுதுறான்னாங்க. என்னம்மா செய்யறதுன்னு கேட்டா, வேலைக்கு போங்கடான்னாங்க. எங்க 2 பேரையும் பண கஷ்டமாகுது வீட்டுல, வேலைக்கு போங்கடான்னாங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்திலையும் சரி, மாநில அரசாங்கத்திலையும் சரி, பண கஷ்டமாகுதான். அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, பொருளாதார நெருக்கடி. இது பண கஷ்டம் சும்மா சொன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும்ல. அதனால பொருளாதார நெருக்கடியா இருக்குது. அதுக்கு என்ன பண்றதுன்னா, வேலையை விட்டு போங்கடான்றாங்க. எங்க அம்மா வேலைக்கு போங்கடான்னாங்க. வேலையை விட்டு போங்கடான்னு. இங்க எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? எனக்கு நிறைய சந்தேகம் வருது. ஆக பொருளாதாரம் அப்படி ஆயிடுச்சா? எந்த நாட்டிலாவது நெசவாளி பட்டினி கிடக்கிறான் என்றால், தயவு செய்து கவனியுங்கள் அருமை சகோதரர்களே, எந்த நாட்டிலாவது நெசவாளி பட்டினி கிடக்கிறான் என்றால் அந்த தேசம் நிர்வாணத்தை விரும்ப ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம். உணவை உற்பத்தி செய்கிற விவசாயி பட்டினி கிடக்கிறான் என்றால், உங்களுக்கு உடலை வளர்க்க உணவு கூட தேவைப்படாத அளவுக்கு வயிறு உப்புசமாகி அல்சர்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? யாரை மதிப்பது? உணவை உற்பத்தி செய்கிறவனை, உடையை உற்பத்தி செய்கிறவனை. அவனுக்கெல்லாம் இங்கே ஒரு பாதுகாப்பும் இல்லை, ஒரு உத்தரவாதமும் இல்லை. இதை பற்றி இந்த சமூகத்துல யாருமே கவலைப்படல. என்ன நினைக்கிறாங்க? அதெல்லாம் அரசாங்கத்துடைய வேலைன்னு நினைக்கிறாங்க. எது அரசாங்கம்? நீங்கள் உருவாக்குவது தானே அரசாங்கம். அரசாங்கம் என்று சொன்னால் அரசின் ஒரு அங்கம், உங்களுடைய பிரதிநிதிகள். இன்னொரு பகுதி இருக்கிறது, நீதித்துறை ஒன்று இருக்கிறது, நிர்வாகத்துறை ஒன்று இருக்கிறது, அரசு துறை இருக்கிறது. இந்த 3 சேர்ந்த
என்று சொல்லுகிறோம். நீதித்துறை யாருக்காக நீதி செய்கிறது? நீதித்துறையில சட்டமெல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் ஜட்ஜி ஆக்கிடுறோம். எதுக்கு அவரை ஜட்ஜி ஆக்கி அவருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்து கையை கட்டி வாயை பத்தி மயிலார்டு மயிலார்டுன்னு நம்ம வக்கீல் நிறைய படிச்சு மயிலார்டு மயிலார்டு என்றாரு. எதுக்கு? அவர் இந்த பக்கம் சேராமல் அந்த பக்கமும் சேராமல் நடுநிலையாய் நீதி வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உண்மைதானே? ஆனா சின்ன கோர்ட்டில் ஒருத்தர் தீர்ப்பு வழங்குவாராம், அதை மேல் கோர்ட்டில் ஒருத்தர் தப்புன்னு சொல்லிடுவாராம், அதுக்கு மேல் கோர்ட்டில் ஒருத்தர் அதுவும் தப்புன்னு வாராம், அதுக்கும் மேலே சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற தப்பா இல்லையான்னு பார்த்து சொல்றேன்னு வரான். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப இவரு சரியா படிக்கலன்னு ஆகி போச்சா? இவருக்கு என்ன தண்டனை? இவரு தப்பா கொடுத்த தீர்ப்புக்கு அவருக்கு என்ன தண்டனை? யாரும் கேட்கறது இல்லையே. இது என்ன நீதித்துறை? ஒரு சின்ன நீதிபதியோ பெரிய நீதிபதியோ ஒரே நீதி தானே வழங்கணும். சூரியன் எனக்கு மஞ்சளாக தெரியும், அம்மையாருக்கு கருப்பாக தெரியும், அண்ணனுக்கு சிறப்பாக தெரியும் என்றால் அது சூரியனா? அது எங்கள் பார்வையில் கோளாறு இருந்தால் ஒழிய எல்லாருக்கும் ஒன்னாதானே தெரியும். நீதிபதி மிக உயர்ந்தவர், நீதியை நேர்மையாக வழங்க வேண்டாமா? அதற்கான கட்டாயம் இந்த தேசத்தில் இருக்கிறதா? இல்லை என்றால் அதை மாற்ற வேண்டாமா? நாம யோசிச்சு பாருங்க. நீதிபதி சொல்லிட்டா ஒண்ணும் சொல்ல முடியாது. அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாதுதான். யாரு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிறது? அவரும் மனுஷன் தானே. அவரும் ஒரு சார்பா இருக்கக்கூடியவராகத்தான் இருக்கிறாரு. உண்மையிலேயே சார்பில்லாத நீதி சொல்லுகிற கட்டாயம் இங்கே இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். சரி, நிர்வாகத்துறை IAS அதிகாரிகள், கலெக்டர் யார்? அவரு ஆப்பிரிக்காவின் இன்றைய பிரதமர் யார் என்று கேட்டாலோ, ஆஸ்திரேலியாவின் பிரதமர் யார் என்று இன்டர்வியூல கேட்டாலோ சரியா சொல்லிட்டா அவர் IAS. அது சரியா சொல்லலன்னா அவர் அங்கேயே கிளார்க். ஆஸ்திரேலியாவின் பிரதமர் யாரா இருந்தா எனக்கு என்ன? பாபர் எந்த ஆண்டு வந்தார்னு ஒரு கேள்வி கேட்பாங்களாம். அவர் 1526 வந்தாருன்னு சரியா சொல்லிட்டா அவர் IAS தான். அவர் 1526 வந்தா என்ன, 27 வந்தா என்ன, வந்தாரு வரல எனக்கு என்னையா? அதுவா எனக்கு முக்கியம். என் வாழ்க்கைக்கு அதுல என்ன பொருள்? என் நாட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? 1526 பாபர் வந்தார். அவருக்கு பின் அவருடைய மகன் உமாயூன் ஆட்சிக்கு வந்தார். உமாயூனை துரத்து விட்டு ஷெர்ஷா ஆட்சிக்கு வந்தார். ஷெர்ஷா இறந்த பிறகு உமாயூனே ஆட்சிக்கு வந்தார். உமாயூன் இறந்த பிறகு அவருடைய மகன் அக்பர் ஆட்சிக்கு வந்தார். இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸியா வரி விதி எடுத்தார் என்று அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு படிச்சுட்டு போன நீ IAS? அக்பர் இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸியா வரியை எடுத்தார்னு படிக்கும் போதே உனக்கு ஒரு கேள்வி வரணும்னா இது எவன் கொடுத்தாருன்னு இது வரைக்கும் எந்த சரித்திர பாடத்திலேயாவது வந்திருக்குதா? இந்துக்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸியா வரியை எடுத்தாராம். அப்ப எவன் கொடுத்தா? அதை என்னைக்காவது கேட்டோமா? நம்ம கேட்கறது இல்லை. A+B² மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டா ஒரு பெரிய படிப்பா இல்லையா? நான் திருப்பி கேட்கிறேன், A+B² என்னன்னு சொல்லுப்பா. படிச்சவங்க யாருன்னா இந்த சொல்ல என்னன்னு சொல்ல. அப்படின்னா அதை நீ கேட்கறதும் இல்லை, அவங்க சொல்லி தரதும் இல்லை. தப்பி தவறி அவனாவது கேட்டா எங்க வாத்தியார் சொன்ன போது நான் கேட்டேன், அவரு ஏன் நான் கேட்கல, நீ ஏன்னா என்ன கேட்கிற? இதுக்கு நல்லா உன்ன மாதிரி பசங்களெல்லாம் பள்ளிக்கூட்டிலே சேர்க்கக்கூடாது. எதுக்குன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இல்லாதவருடைய விளைவுதான் சமூக வாழ்க்கையிலே நாம் வெறும் பார்வையாளர்களாக இருக்கிறோம்.
ஆனால் அந்த தாடி கிழவர் தந்தை பெரியார் என்ன நினைச்சார் தெரியுமா? இந்த மக்களை இப்படியே விட்டுவிடக்கூடாது, சமூகத்தில் இவர்கள் பொறுப்புள்ளவர்களாய், யோகிய பொறுப்புள்ளவர்களாய், நாணயம் உள்ளவர்களாய், ஒழுக்கம் உள்ளவர்களாய், சமூகத்தின் சுமையை சுமக்கிற பொறுப்பு எல்லா தமிழர்களுக்கும் வந்தாக வேண்டும் என்று விரும்பினார், பாடுபட்டார், போராடினார், கருத்துக்களை சொன்னார். அதனால்தான் அவர் தந்தை பெரியார். வேறு யாரும் இதை பற்றி கவலைப்படலை. பெயர் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும். காந்தி பாடுபட்ட அளவுக்கு சுதந்திரத்துக்கு யாரும் பாடுபட்டிருக்க முடியாது. அவர் வேடிக்கையான மனிதர் அல்ல காந்தி. ஆனால் காந்தி இதை சொல்லல. இந்தியாவில் வாழும் மக்கள் எல்லோரும் பங்கேற்பவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் போராடல. அதை பத்தி அவர் கவனிக்கல. அவர் என்ன நினைச்சாரு? வெள்ளக்காரன் போயிட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைச்சாரு. வெள்ளக்காரன் போன பிறகுதான் அவருக்கே தெரிஞ்சது எதுவும் சரியாகலன்னு. இன்னைக்கு பார்த்தீர்கள் என்றால் வெள்ளிக்கிழமை சாயந்தரமான கட்டாயமா ஒரு பாட்டு போடுறாங்க. காந்தி செத்ததை நினைவுபடுத்துறாங்க. எப்படி செத்துட்டாராம் காந்தின்னா பாட்டு ஒண்ணு போடுறாங்க. ராம் ராம் என்றார் காந்தி, ராம் ராம் என்றார் காந்தி, ராம் ராம் என்றார் காந்ி, ராம் ராம் என்றார் அந்தி மாலை நேரம் ராம் ராம் என்றார் காந்தி, ராம் ராம் என்றார் துப்பாக்கி குண்டுகள் துளைத்திட்ட போதிலும் ராம் ராம் என்றார் காந்தி, ராம் ராம் என்றார். அதே நேரத்தில் இன்னொருத்தரும் ராம் 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 என்றார் கோட்சே, ராம் ராம் என்றார். அவரும் ராம் ராம் தான் சொன்னார். அவரு மட்டும் வேற எதுவும் சொன்னார். அவரும் ராம் ராம் தான் சொன்னார். ராம் ராம் என்றார் கோட்சே, ராம் ராம் என்றார் துப்பாக்கி குண்டாலே துளைக்கின்ற போதிலும் ராம் ராம் என்றார் கோட்சே, ராம் ராம் என்றார். இந்த ரெண்டு ராமுக்கும் ஒரே வித்தியாசம் தான். இது செத்தாராம், அது சுட்டாராம். இதுவும் ராம், அதுவும் ராம். இது செத்தாராம், அது சுட்டாராம். நான் வேடிக்கைக்கு சொல்லல. இந்திய அரசியல் இந்த ரெண்டு ராமு கையில சிக்கி கொண்டிருக்கிறது. இந்த ராமா அந்த ராமா, இந்த ராமா அந்த ராமா, இந்த ராமா அந்த ராமா என்பதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்கிறது. மக்களுக்கு இந்த ரெண்டு ராமும் இல்லாத ஒரு அரசியல் இன்னும் தோன்றவே இல்லையே. இதை தவிர்க்க சொன்னவர் தான் தந்தை பெரியார். யோசிச்சு பாருங்க. நீங்க அரசியல் நமக்கு என்ன பங்களிப்பு இருக்கிறது? வெறும் பார்வையாளர்களாக இருக்கிறோம். காவிரியில தண்ணி வரல. எவ்வளவு தூரத்துல இருக்குது காவேரி? அதிகமா நீங்க போனீங்கன்னா தோன்றுகிற இடத்துக்கே போனாலே கூட 378 கிலோமீட்டர். அங்க இருக்கிற தண்ணி இங்க வரலன்னு 2867 கிலோமீட்டர் டெல்லிக்கு போய், புரியுதா உங்களுக்கு? 328 கிலோமீட்டர்ல இருக்கிற தண்ணி கிடைக்கலன்னு 2828 கிலோமீட்டர் கண்ணாண்ட போனா எங்க இருந்து போறதுக்குள்ள அவங்க அங்க வந்துடுறான். தரமாட்டேன்றான். அவன் தரமாட்டேன்றான், இவங்க வரமாட்டேன்றாங்க. இங்க வரமாட்டேன்னு அங்க தரமாட்டேன்றாங்க. இங்க வரமாட்டேன்னு அங்க தரமாட்டேங்கிறாங்க. தெரியாம தான் கேட்கிறேன், ஏன் அவன் தரமாட்டேங்க? தண்ணி இல்லை, எங்களுக்கு பத்தலைங்கிறான். ரொம்ப தண்ணி அங்க மிகுதியா வந்து ஊரையா அடிச்சுட்டு போற நிலைமை வந்தா நம்ம கேட்கவே வேணாம், அவனே தந்து விட்டுருவான். அங்க தண்ணி இல்லைங்கிறான். உண்மையிலேயே இந்த பிரச்சனை எப்பொழுது ஆரம்பித்தது என்று யாராவது சிந்தித்து பார்த்தோமா? இது பெரியாருடைய சிந்தனை முறையில சிந்தித்தால் தான் இதற்கு விடை விளங்கும். எல்லாரும் வேற மாதிரி பாக்குறாங்க. இதை தரமாட்டேங்கிறானே, நமக்கு இல்லையே, காஞ்சி போகுதுங்கிறாங்க. இது உண்மை பிரச்சனை எப்பொழுது ஆரம்பித்தது தெரியுமா? சென்னை ராஜதானி என்று ஒரு நாடு இருந்தது. 1954 வரை நம்ம நாட்டுக்கு பேரு தமிழ்நாடுன்னு இப்ப சொல்றோமே, இது சென்னை ராஜதானியாகி இருந்தது.
அந்த சென்னை ராஜதானியிலே தான் இன்றைக்கு கர்நாடகா என்று சொல்லப்படுகிற பகுதி இருந்தது. கேரளாவின் பல பகுதிகள் இருந்தது, மலையாள பகுதிகள், ஆந்திராவின் பல பகுதிகள் இருந்தது, தமிழகத்தின் பல பகுதிகளும் இருந்தது, இன்னொரு பகுதியும் இருந்தது. அதை இப்போதைக்கு நான் சஸ்பென்ஸ்ல வைக்கிறேன். இந்த 5 பகுதிகள் இருந்தது. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், தமிழ்நாட்டின் பகுதிகள் இருந்தது சென்னை ராஜதானியிலே, மதராஸ் மாகாணத்தில சென்னை ராஜதானியில. சுதந்திரம் வந்த பிறகு சொல்றேன். சென்னை ராஜதானியிலே தமிழ்நாட்டின் பகுதிகள், தமிழ் பேசுவோரின் பகுதிகள் இருந்தது, கன்னடம் பேசுவோரின் பகுதிகளும் இருந்தது, மலையாளம் பேசுவோரின் பகுதிகளும் இருந்தது, தெலுங்கு பேசுவோரின் பகுதிகளும் இருந்தது. எல்லாம் சேர்த்து சென்னை ராஜதானியாக இருந்தது. அப்பொழுது வங்காளமும் இருந்தது, மகாராஷ்டிரமும் இருந்தது, இந்தியாவில் தனித்தனி மாநிலமா. ஆனால் சென்னை ராஜதானி இருந்ததே, இந்த சென்னை ராஜதானியில 5 மொழி கூட்டங்கள் இருந்தன. திடீர்னு மொழிவாரி மாநிலம் பிரிக்கிறேன்னு வந்தவங்க என்ன பண்ணாங்க, தமிழ் பேசுறவங்க இந்த தமிழ் உனக்கு, மலையாளம் பேசுறவங்க இந்த மலையாளம் கேரளா உனக்கு, ஆந்திரா தெலுங்கு பேசுறவங்க இந்த ஆந்திரா உனக்கு, கன்னடம் பேசுறவங்க இந்த கர்நாடகம் உனக்குன்னு பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு மொழியை கண்டுக்காமையே விட்டுட்டாங்க. அது என்னன்னா, மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை இப்ப பள்ளிக்கூடத்துல எல்லாம் குழந்தைங்க பாட்டு பாடுறாங்க பாருங்க. நீரோரும் கடலுடுத்த நிலமடந்து கீழொடுக்கும் சீரோரும் பதனமென திகழ்பாரதே கண்டமிதில் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே தெக்கணமும் அதில் சேர்ந்தது இரவிடனில் திருநாட்டும் அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழின் எங்கே உன் சீரலமை திறமை என்று செயல்மருந்து வட்டுதுமே வட்டுதுமே வட்டுதுமேன்றாங்களே. இது ஒரிஜினல் பாட்டு எழுதி கொடுத்தவர் அவர் தான். ஆனா அவர் எழுதின பாட்டு எப்படின்னா, இதெல்லாம் சொன்னது உண்மைதான். நீராறும் கடல் உடுத்த நிலவடந்தைக்கு எடிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டம் இதில் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். இது திராவிடனல் திருநாடு. அத்திலக வாசனை போல் அனைத்து உலகம் புகழ் மணக்க இருந்த பெருந்தமிழ் அணங்கே. நீ எப்படிப்பட்டவள் தெரியுமா? உலகம் முழுவதையும் படைத்து காத்து அழித்து துடைக்கினும் தான் மாறாது இருக்கும் பரம்பொருளை போல ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னு சொன்னார். அந்த ஆரியம் போல் உலக வழக்கு அழியாத தமிழேன்னு சொல்றதுக்கு முன்னாலே என்னன்னு சொன்னாரு, உன் உதரத்தை உதித்து எழுந்தே ஒன்று பல ஆகி பல மொழிகள் வந்திருக்கிறது. அது என்ன மொழி தெரியுமா? கவனியுங்கள் தோழர்களே, கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே உதித்து எழுந்தே ஒன்று பல ஆயிடினும். கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் தமிழே உன் உதரத்தே உதித்து எழுந்தே ஒன்று பல ஆயிடினும் ஆரியம் போல் உலக வழக்கு அறிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமேன்னாரு. இப்ப அந்த 5 மொழி தமிழோடு சேர்த்தால் 5 மொழி. தமிழிலே இருந்து 4 மொழி வந்ததே. கவனியுங்கள் தோழர்களே, தமிழிலே இருந்து கன்னடம் வந்தது, அதற்கு ஒரு நாடு கொடுத்தார்கள். களி தெலுங்கு வந்தது, அதற்கு ஆந்திரா கொடுத்தார்கள். கவின் மலையாளம் வந்தது, கேரளம் தந்தார்கள். துளு வந்ததே, அதற்கு நாடு தந்தார்களா? அந்த நாடு தந்தார்கள். அது பல பேருக்கு தெரியாது. அது ஒரு 10 நாள் மட்டும் அந்த நாடு இருந்தது. மொழிவாரி மாநிலம் பிரிக்கும் பொழுது குடகு பகுதியை துளு மொழி பேசுகிறவர்கள் வாழ்கிற பகுதி என்பதனாலே குடகு பகுதி என்று ஒரு பகுதியை பிரித்தார்கள். அங்கே வாழ்ந்தவர்கள் துளு மொழி பேசுகிறவர்கள் வடுகர்கள் என்று சொல்லப்படுகிற கன்னட துளுக்காரர்கள். துளு மொழி அது கன்னட மொழி அல்ல, துளு மொழிக்காரர்கள். அவர்கள் இருக்கிற இடத்திலே, அந்த குடகு என்கிற மாநிலத்திலேதான், குடகு என்கிற மாநிலத்திலேதான் காவிரி தோன்றுகிறது. குடகு என்கிற மாநிலத்திலே 57 வரைக்கும் அவர்கள் தனியாக இருந்தார்கள், குடகு மாநிலத்தவர்கள். ஆனால் எங்கள் சின்ன மாநிலமாக இருக்கிறது. எங்களை மைய அரசு
அரசிலே, அதாவது மத்திய அரசிலே யூனியன் டெரிட்டரியாக பாண்டிச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாகி, கோவா போன்றவற்றை சேர்த்துக் கொண்டீர்களே, அதுபோல எங்களையும் சேர்த்துக்குங்க. நாங்க வசதி இல்லாம தனியா இருக்கிறோம், எங்களை தனி யூனியன் டெரிட்டரியா சின்ன மாநிலமா பாண்டிச்சேரி மாதிரி சேர்த்துக்குங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நேரு ஒரு நியாயமான பதிலை சொன்னார். பண்டித நேரு, உங்களை சேர்க்க முடியாது, ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்த எந்த மொழிவாரி மாநிலத்தையும் நாங்க யூனியன் டெரிட்டரியா சேர்க்க முடியாது. பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரியை சேர்த்துக் கொண்டோம், போர்ச்சுகீசியர் ஆதிக்கத்திலே இருந்த மாகி, ஏனாம் சேர்த்துக் கொண்டோம், பாண்டிச்சேரி, காரைக்கால் பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்தது, கோவா போர்ச்சுகீசியனிடம் இருந்தது சேர்த்துக் கொண்டோம். நீங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவிலே இருந்தவர்கள், உங்களை போய் நாங்க தனியா சேர்த்துக்க முடியாது, யூனியன் டெரிட்டரியா சேர்க்க முடியாது, ஏதாவது ஒரு மாநிலத்தில் வேணா உங்களை சேர்த்துக்கலான்னு கேட்ட போது அந்த குடகு மக்கள் ஓட்டெடுப்பு நடத்திய போது சொன்னார்கள், எங்களை தமிழ்நாட்டோடு சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். யாரு? குடகுக்காரர்கள். அவங்க சொன்னாங்க, இந்த வரலாறெல்லாம் யாரும் சொல்றது இல்ல, குடகுக்காரர்கள் சொன்னாங்க எங்களை தமிழ்நாட்டோடு சேர்த்துருங்க. அப்போ இங்க இருந்த பெரிய மனுஷங்க என்ன பண்ணாங்க, 57ல யாருன்னு நான் பேர் சொல்ல வேணாம், அப்புறம் சொல்றேன் யாருன்னு. உங்களுக்கு சேர்த்துக்க சொன்னதுக்கு இங்க என்ன காரணம் சொன்னாங்க, அவங்க படிக்காதவங்க, காட்டு மீராண்டிங்க, குடகு பகுதியில் இருக்கிறவங்க, அவங்களை சேர்த்துக்கிட்டா நமக்கு அவ்வளவு நாகரிகமா இருக்காது. கொஞ்சம் பேரு அவங்க எப்படியாவது போட்டோம்னு விட்டுட்டாங்க இங்க. அதே சமயத்துல கர்நாடகத்திலையும் ஐயோ இந்த படிக்காதவங்க, காட்டு மீராண்டிங்க, காட்டாங்க, இவங்களை நம்ம சேர்த்துக்க வேணான்னு அவங்களும் தீர்மானம் நிறைவேற்றினாங்க கர்நாடக சட்டப்பேரவையிலையும். ஆனால் அங்கே ஒரே ஒரு மனிதர் இருந்தார், ஒரு விஞ்ஞானி இருந்தாரு. அவர் சொன்னாரு, குடகு பகுதி காட்டுமிராண்டி பகுதியா இருக்கட்டும், காட்டாங்க இருக்கிற இடமா இருக்கட்டும், பரவாயில்ல சேர்த்துக்குங்க, அதனுடைய பயனை நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல சேர்த்துக்குங்கடான்னு சொன்னார். அப்படி சொன்னவர் தான் கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டையும் கபினி அணைக்கட்டையும் கட்டி கொடுத்த கர்நாடகத்தினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, இந்தியாவின் விஞ்ஞானி விஸ்வேஸ்வரையா. அன்னைக்கு சேர்த்துக்க சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அணைக்கட்டு கட்டிட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் இவங்க வேணான்னு சொன்ன போது ஒரே ஒரு மனிதர் மட்டும், கர்நாடகத்தில் சேர்க்காதீங்க, தமிழ்நாட்டில் அந்த குடகை சேருங்கள் என்று போர்க்குரல் கொடுத்தார். விடுதலையிலே கட்டுரையாக எழுதினார், நிறைய தலையங்கங்கள் எழுதினார், அதற்கு ஊர்வலம் நடத்தினார், அதற்கு போராட்டங்கள் நடத்தினார். அவர்தான் தந்தை பெரியார் என்கிற சமூக விஞ்ஞானி. அன்னைக்கு அவர் பேச்சை எவனும் கேட்கல, அரசியல் அவர் பேச்சு எடுப்படல. அப்ப ஒருத்தர் கிண்டலா கூட கேட்டார், ஒரு பெரிய அரசியல் தலைவர், அவருக்கு உடம்பெல்லாம் மூளையெல்லாம் சிந்தனையெல்லாம் வஞ்சனை, அவருக்கு உடம்பெல்லாம் மூளை, ஆனா மூளையெல்லாம் சிந்தனையெல்லாம் வஞ்சனை. அவர் கேட்டாரு, உனக்கு அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ இல்லை அரசியல் எல்லாம் பேசுற, நாங்க மாநிலத்தை சேர்த்துப்போம், சேர்த்துக்க மாட்டோம், பெரியாருக்கு என்ன வேலைன்னுட்டு. ஆனா கர்நாடகத்தான் அப்படி கேட்கல. விஸ்வேஸ்வரையா வெறும் விஞ்ஞானி தானே, நீ ஏன்டா அரசியல் பேசுறேன்னு கேட்கல. அங்கே விஸ்வேஸ்வரையா என்னும் விஞ்ஞானி சொன்னதை கேட்டான். இங்கே தந்தை பெரியார் என்னும் சமூக விஞ்ஞானி சொன்னதை கேட்காதனால்தான் தஞ்சாவூர்ல காவேரி தண்ணி இல்லாம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆக அன்னைக்கு விட்டுட்டோம். இன்னைக்கு என்ன பண்ணணும்னா, மொழிவாரி மாநிலமாக அன்றைக்கு பிரித்தீர்களே மத்திய அரசு, புது கேஸை போடுங்க. நான் தாராபுரத்துல சொல்றேன், இப்ப கேளுங்க, மொழிவாரி மாநிலம் பிரிச்சிங்களே, குடகு மாநிலம் தனியா பிரிச்சிங்கல்ல, துளுன்னு ஒரு மொழி இருந்தா இல்லையா, அதுக்கு தனி மாநிலம் பிரி முதல்லன்னு சொல்லுங்க. ஏன் கர்நாடகத்தில் சேர்த்து வச்சிருக்காங்க? இப்ப கர்நாடகத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அது அவங்களுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எது? காவேரி, குடகு அவங்களதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல, அது குடகு மாநிலம் தனி, அது ஒரு சின்ன பாண்டிச்சேரி மாதிரி ஒரு சின்ன மாநிலம். அதை தனியா வச்சுட்டா எல்லாரும் போய் காசு கட்டி யாருக்கு தண்ணி வேணுமோ வாங்கிடுவாங்கன்ற. இது எதுக்கு அங்க போற? அவனுக்கு வசதி செய்து கொடுத்து, ஐயா சாமி காலில் விழுவோம், கையில விழுவோம், சம்பா பயிர் வச்சுட்டு இருக்கிறோம், குருவ பயிர் தான் போயிடுச்சு, கொஞ்சம் தண்ணி கொடுறான்னா காசு கொடுத்தா கொடுத்துட்டு போறான், கரண்ட் கொடுத்தா கொடுத்துட்டு போறான்.
இப்போ கர்நாடகத்துக்கிட்ட சும்மா கேட்டுக்கணுக்கிறதும் கர்நாடகம் தரமாட்டேன்றதுக்கும் காரணம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? சமூக விஞ்ஞானி தந்தை பெரியார் இந்த சமூகத்தில் பங்கேற்பவர்களாக வாருங்கள் என்று அழைத்த போது, இல்லை நாங்கள் வெறும் பார்வையாளர்களாக இருப்போம் என்று தமிழர்கள் மறுதலித்து அவர் பின்னால் நிற்காததனால்தான் அதனுடைய பயனைத்தான் இப்பொழுது அனுபவிக்கிறோம். சின்ன போது நாமெல்லாம், அம்மையாருக்கு கூட நினைவு இருக்கும், நாமெல்லாம் படிக்கும் போது காவிரி ஜீவ நதி ஆண்டு முழுவதும் தண்ணி ஓடணும் படிச்சோம் இல்ல. இப்ப தண்ணி ஓடுதா? ஆண்டு முழுவதும் தலைகீழா நின்னாலும் கழுத்து வரைக்கும் தண்ணி வர மாட்டேங்குது. அந்த ஜீவ நதி எப்பொழுது ஜீவன் இல்லாத நதியானது? குடகு கர்நாடகத்துக்கு போனதுனாலே தான் வந்தது. ஆக மக்கள் போராடி இருந்தால், மக்கள் திரண்டு நின்றிருந்தால், பார்வையாளர்களாக இல்லாமல் பங்கேற்பவர்களாக இருந்திருந்தால் அந்த சமூக வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் கஷ்டப்பட வேண்டிய நிலைமை இருக்காதல்லவா? ஆக இன்னொரு வாழ்க்கை இருக்கிறதே, தொழில் வாழ்க்கை என்று எல்லோருக்கும் இருக்கிறதே. அதை பற்றி தந்தை பெரியார் என்ன சொல்லிக் கொடுத்தார் என்று யாராவது சிந்தித்தோமா? கடவுள் இல்லைன்னாரு, பூதம் இல்லைன்னாரு, சாமி இல்லைன்னாரு, அதுவே சொல்லிட்டு இருக்கிறோமே. தொழில் வாழ்க்கையை பற்றி தந்தை பெரியார் என்ன சொன்னாரு? அப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? பொருளாதாரத்தை பத்தி ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? நாட்டு பொருளாதாரத்தை பேசினாரோ இல்லையோ, தனி மனித பொருளாதாரத்தை என்ன பேசினார் பெரியார்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? தந்தை பெரியார் என்ன சொன்னார்னு? ஒழுக்கமாகவும் நாணயமாகவும் நேர்மையாகவும் யோகிய பொறுப்போடும், இந்த 4 வார்த்தையும் சேர்த்து பாருங்க. ஒழுக்கமாகவும் நாணயமாகவும் நேர்மையாகவும் யோகிய பொறுப்போடும் உழைத்து எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் சம்பாதியுங்கள் சொன்னார். இன்னைக்கு இதை மீண்டும் மீண்டும் சொல்லுவதற்கு மன்னிக்க வேண்டும். ஒழுக்கத்தோடும் நாணயத்தோடும் யோகிய பொறுப்போடும் நேர்மையோடும் எவ்வளவு வேணா சம்பாதிக்கணும்னு யாராவது நினைக்கிறானா? எவ்வளவு வேணா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானே தவிர, ஒழுக்கம் இல்லாமலும் நேர்மை இல்லாமலும் நாணயம் இல்லாமலும் யோகிய பொறுப்பு இல்லாமலும் எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான். உண்டா இல்லையா? ஏன் அந்த எண்ணம் வரல எல்லாருக்கும்? இப்பொழுது ஒரு கேள்வி வரலாம். ஒழுக்கத்தோடும் நாணயத்தோடும் நேர்மையோடும் யோகிய பொறுப்போடும் இருந்தா எல்லாம் நிறைய சம்பாதிக்க முடியுமான்னு கேள்வி வரலாம். முடியும். யாராலே முடியும் என்றால், யாரெல்லாம் கடமையை தவறாமல் உழைக்க தயாராக இருக்கிறானோ, யாரெல்லாம் தனக்கு வேண்டிய பயிற்சியை எடுத்துக்கொண்டு முயற்சியாய் உழைக்கிறானோ அவனாலே கட்டாயம் சம்பாதிக்க முடியும், நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும். ஆனால் இங்க என்ன நடந்தது? முயற்சியும் தேவையில்லை. பல பேர் என்கிட்டே வந்து கேட்கிறான், சார் எதனா வேலை இருந்தா பாருங்க சார். என்ன வேலைப்பா பாக்குறது? எந்த வேலைன்னாலும் செய்யறேன் சார்ன்றான். இதை போல அயோக்கியத்தனம் உலகத்துல இருக்குமா? எந்த வேலைன்னா பாக்குறேன்னா உண்மையான அர்த்தம் என்ன? அதுக்கு இவனுக்கு எந்த வேலையும் பார்க்க மாட்டான்னு அர்த்தம். எந்த வேலை வேணா பாக்குறான் அவரு. எந்த வேலை? இந்த வேலை எனக்கு தெரியும் சார், இந்த வேலை நான் செய்யறேன், எனக்கு வேலை கொடுங்க எவனாவது கேட்கிறானா? எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன்னுவான், எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு அர்த்தம். உண்மைதானே அது? பயிற்சி எடுப்பதில்லை, முயற்சி எடுப்பதில்லை. படிக்கிற மாணவர்கள் யாராவது இருந்தா யோசிங்க. உண்மையிலேயே ஒரு பானை சோறு அம்மையார் சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பானை சோறு வெந்திருச்சான்னு பாக்குறதுக்கு 4 சோத்தை நசுக்கி பார்ப்பாங்க. வெந்திருச்சான்னு பாக்குறதுக்கு பானை சோத்தையுமா கொட்டி எல்லாத்தையும் நசுக்கி ஆமா வேலைன்னு திருப்பியா கொட்டி வேக வைப்பாங்க. 4 சோத்து பொறுக்கி நசுக்கி பார்ப்பாங்க. ஐயா, மாணவர்கள் கல்லூரியில படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தயவு செய்து யோசிங்க. உங்களுக்கு பரீட்சைன்னு வைக்கிறது என்ன? நீ என்ன படிச்சாலும் சரி, நீ எம்சிஏ தான் படிய, நீ எம்ஏ தான் படிய, நீ எம்எஸ்சி தான் படிய,
பரீட்சைன்னு வைக்கிறது என்னையா? நீ என்ன படிச்சாலும் சரி, நீ எம்சிஏ தான் படியேன், நீ எம்ஏ தான் படியேன், நீ எம்எஸ்சி தான் படியேன், நீ கெமிஸ்ட்ரி தான் படியேன், பிசிக்ஸ் தான் படியேன், மேத்தமெட்டிக்ஸ் தான் படியேன், என்ன படித்தாலும் பரீட்சை என்பது அந்த 3 மணி நேரம் ஆண்டு முழுவதும் நீ படிச்சத கொஞ்சம் நசுக்கி டெஸ்ட் பண்றது தானே அந்த பரீட்சை. அந்த டெஸ்ட் பண்ற அந்த நசுக்கிறதுக்காகவே படிப்ப. படிக்க வேண்டியதெல்லாம் நீ படிச்சுட்டு பரீட்சைக்கு தயாரா போனீங்கன்னா அவன் டெஸ்ட் பண்ணிக்கிறான். ஆனா இப்ப எவனும் அப்படி படிக்கிறது இல்லை. 100க்கு 100 பரீட்சைக்குன்னே படிக்கிறான், நசுக்கி பார்க்கறதுக்கே படிச்சுட்டு இருக்கிறான். அதுலயே 35 மார்க் வாங்கி எனக்கு வேலை கிடைக்கலன்றான். போதிய பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் யாருக்கு இங்கே தொழில் கிடைக்காது? எல்லா தொழிலும் முடிஞ்சிருச்சா? இங்க தொழில வேற்றுமை பார்க்காதீங்க. இங்க காவல்துறை ஐயாக்கள்லாம் வந்திருக்கிறாங்க பெரியவங்க. அவங்களுடைய வேலையை வெளியிருந்து பாக்குறவங்க நினைப்பாங்க அவங்களுக்கு என்னப்பா போட்டுக்கணும், காக்கி பேண்ட் போட்டுக்கணும், பெல்ட் கட்டிக்கணும், ஷூ போட்டுக்கணும், மிரட்டுறாங்கப்பா தோப்பி போட்டுக்கணும் நம்மள இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் வேலை உண்மையிலேயே நம்ம பார்த்து பொறாமைப்படுற வேலையாக இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய அதிகாரி வேலையாக இருந்தாலும் இப்ப கூட்டம் முடிஞ்சு 11 மணிக்கு மேல அவங்க போவாங்க வீட்டுக்கு. அந்த காவல்துறை ஐயா போய் கையெழுத்து போட்டு இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ வீட்டுக்கு போனாருன்னு வச்சுக்க, அந்த நேரம் பார்த்து மோட்டார் பைக்ல மெசஞ்சர் மறுபடியும் வீட்டுக்கு போய் அல்மையில சோறு போடணும். அந்த அம்மா அரை தூக்கத்துல சோறு போட்டு குழம்பு ஊத்தி அப்படியே பெசஞ்சு வாயில வைக்கிறதுக்குள்ள மோட்டார் பைக்ல மெசஞ்சர் போவாரு. 302 இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவாரு. அங்க நம்ம தகராறானா அப்படியே சோத்த விட்டுட்டு ஓட வேண்டியதான். 24 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க காவல்துறையில. அது இன்னும் நம்ம பார்த்து பொறாமப்படுற வேலையா அது. ஆனால் இங்க எவ்வளவோ வேலை இருக்குது. எந்த வேலைக்கும் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளாமலேயே ஒழுக்கம் இல்லாமலும் நேர்மை இல்லாமலும் யோக்கிய பொறுப்பு இல்லாமலும் தன்னுடைய முயற்சியும் பயிற்சியும் இல்லாமலேயே எல்லாம் வந்துடணும்னு நினைக்கிறானே. இப்படி நினைக்க கூடாது. நினைத்தால் தொழில் வாழ்க்கையிலே சிறக்க முடியாது என்று கூட போதித்தவர் தந்தை பெரியார். அவர் சொன்னது தப்பா? அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைன்னு இருக்குது. கல்யாணம் பண்றோம், எதுக்குடா கல்யாணம் பண்றோம்னே தெரியறது இல்லை. ஒரு 40 வயசு பையன் ஒரு ஆளை பார்த்தா அப்படியே சோகமா இருக்கிறான் தமிழ்நாட்டுல. ஏன்பா ஒரு மாதிரி இருக்கிறேன்? நான் என்ன பண்றது, எனக்கு ஒரு பொண்ணுக்குத, அதை எவங்கிட்டனா புடிச்சு கொடுத்துடணுமே, எவங்கிட்டனா புடிச்சு கொடுத்துடணுமா? புடிச்சு கொடுக்கறதுக்கு அது புறாவா? அது கோழியா? அதை புடிச்சு கொடுத்துட்டா இவருக்கு நிம்மதியா போயிடுதான் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறாரு. புடிச்சு கொடுத்த பிறகுதான் நிம்மதியா போயிடுச்சு. அது வரைக்கும் இருக்கிற நிம்மதியும் அதுக்கப்புறம் போயிடுச்சு. இதுல புடிச்சு கொடுத்துருத்தான். என்னடான்னு கேட்டா, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறது எதுக்குன்னு இன்னும் தமிழ்நாட்டுல புரியவே இல்லை. எங்க வீட்டு விட்டு இது போனா போதும்னு நினைக்கிறாங்க இவங்க. அங்க இருக்கிறவன் தனக்கு ஒரு வேலைக்கு ஆள் கட்சியா போதும்னு நினைக்கிறான். எங்க அம்மாவுக்கு உதவியா இருக்கும், எங்க தாத்தாவுக்கு உதவியா இருக்கும், உதவிக்கு ஆள் பிடிச்சிட்டு போறான். இதுக்கு ஓனன்னு நீ ஆள் பிடிக்கணும்னா வீட்டுக்கு வேலைக்காரி வச்சுக்க, மனைவி இருக்கிறவனுக்கு. அதான் கேட்டார் தந்தை பெரியார். இப்படி எல்லாம் வாழ்க்கையை ஊடுருவி பார்த்தார். கணவனும் மனைவியுமா முதல் நாள் கல்யாணம் ஆன உடனே என்ன மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்றீங்க, கொஞ்சம் மகிழ்ச்சியாவா இருக்கிறாங்க. ஒரே பாராட்டு தான். ஏய் நீ ரொம்ப அழகா இருக்கிற, இதை சொல்லாத கணவனே கிடையாது. உடனே அந்த அம்மா அதை ஒத்துக்கிறது இல்லை. இல்லைங்க நீங்க தான் அழுகுன்ற, அதை இந்த அம்மா ஒத்துக்கிறது இல்ல, நீங்க தான் அழுகுன்ற. இது பாருங்க, எனக்கு முகப்பாடு இருக்குது, எவ்வளவு அசிங்கமா இருக்குது, அவனுக்கு அர்த்தம் அழகா இருக்குதுன்னா. இப்படி பாராட்டுற இதே ஆளு வாழ்நாள் முழுவதும் பாராட்டுங்கிறது வேண்டியதானே. ஆனா 3 வருஷம் பொறுத்து அந்த மூதேவி எங்க போச்சு, அந்த சனியை எங்க போச்சு, அது மூஞ்சிலேயே மூழ்கி முடியலையான்றான். இந்த பெருசா தாலி போட்டுன்னு வருவாங்க, இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு அர்த்தம். 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆனா பெரிய தாலி போட்டுன்னு வருவாங்க. பஸ்ல 3 சீட்ல உட்காருவாங்க, நான் பின் சீட்ல. அதனாலதான் பஸ்லயே போறது, இப்ப கார்ல வரேன். 3 சீட்ல உக்காந்துக்குவாங்க. ஐயோ பாக்கணுமே இந்த புதுசா கல்யாணம் ஆனவங்கள, அவங்க விரல மடிச்சுக்கிறது என்ன, பின்னிக்கிறது என்ன, தவடைய தடவுறது என்ன, இந்த பக்கம் கை விட்டு இடுப்பு பக்கம் தடவுறதுன்னா, அந்த
சினிமாவே பார்க்க வேணாம், எல்லாம் நடக்குங்க. இதே ஆளு 2-3 மாசம் கழிச்சு இல்ல 6 மாசம் கழிச்சு இதே செட்டு தான் முன்னால வந்து உக்காருது. பக்கத்துல உக்காடுறாங்க, பேசிக்கவே மாட்டேன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி இறஞ்சவங்க அதுக்குள்ள சைத்து போச்சான், பேசிக்கவே மாட்டேன்றாங்க. 3 வராங்க, இன்னொரு 3 மாசம் பொறுத்து பார்த்தா அது 3 சீட்டு, இது பின் சீட்டு. இன்னொரு 3 மாசம் பொறுத்து பார்த்தா அது முன் பஸ், இது பின் பஸ். வேற பஸ்ஸுக்கு மாறிடுறாங்க. என்னடான்னு கேட்டா வாழ்க்கை சலிச்சு போச்சான். சலிப்பில்லாமல் வாழ்வது எப்படி? இதை ஒரு பக்கத்துல மதவாதிகள் என்ன பண்ணிட்டான், சலிப்பு வந்ததுன்னா என்கிட்ட வா, துண்ணீர் மந்திரிச்சு தரேன், காப்பு கட்டி விடுறேன். அப்புறம் ஜோசியம் ஒரு பக்கம் உக்காந்துக்கணும், 3ஆம் இடத்துல சூரியன்கிறான், 4ஆம் வீட்டுல சந்திரன்கிறான், 5ஆம் வீட்டுல குருங்கிறாரு, அதனால்தான் உனக்கு வாழ்க்கை கெட்டு போச்சுன்ட்டு பிலிம் காட்டுனுக்குறாங்க. சூரியனும் சந்திரனும் எவ்வளவு பெருசு, அத 3ஆவது வீட்லயே விடுறான் பாரு. பலகையில 9 பட்டம் கோடு போட்டு கட்டம் கட்டி 3ஆவது வீட்டுல சந்திரன்கிறாராம், 4ஆவது வீட்டுல சூரியன்கிறாராம். சூரியன் எவ்வளவு பெருசு, அதை உண்டு பலகையிலே போட்டுருவேன். அவருடைய நடவடிக்கைப்படி எல்லாம் இவர் பார்த்து ஜோசியம் சொல்றாராம். அந்த பக்கம் போய் கொஞ்சம் பேர் துட்டு எழுந்துட்டு இருக்கிறான். இப்ப சில பேர் ஆரம்பிச்சுட்டான். கணக்குன்னா என்ன அர்த்தம்? அம்மையார்கிட்ட நான் ஒரு 2632 ரூபாய் கடன் வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. செக்கு தந்தாங்க, நான் மாத்திக்கிட்டேன், 2632 ரூபாய் நான் வாங்கினேன். திருப்பி கொடுக்கும் போது நான் என்ன பண்றேன், 2632 ரூபாய் தான் உங்ககிட்ட வாங்கினேன். ஆமா, தான் கொடுத்துக்கிறேன், 2, 6, 3, 2. நான் நியூமராலஜி படி கணக்கு பார்த்து 2, 6, 8, 8, 3, 11, 11, 2, 13, 1, 3, 4 வெறும் 4 ரூபாய் கொடுத்தா செருப்பு பிஞ்சு போற மாதிரி அடிக்க மாட்டாங்க. இந்த சைடு கணக்கு எவன் கத்து கொடுத்தான்? நியூமராலஜி. வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, கணக்குனால இப்ப 4632 என்ன அர்த்தம்? முதல்ல 4ஆவது ஸ்தானத்துல போட்ட 4க்கு 1000 அர்த்தம், 3ஆவது ஸ்தானத்துக்கு 100 அர்த்தம். அதே மாதிரி பிறந்த தேதி ஒருத்தர் போடுறாருன்னா, நான் 21/8/49 பிறந்தேன்னா உண்மையில என்ன அர்த்தம்? 21 நாளுன்னு அர்த்தம். அந்த 21க்கு அதை 2, 1, 3 கூட்டிடலாமா? தப்பு இல்ல. 8ஆவது மாசம்னா 8/34 அர்த்தம். 8ஆவது மாசம் பிறந்தோம்னா 8/34 அர்த்தம். 240 சேர்த்தாதான் கணக்கு வரும். 1949 பிறந்தா 1949 போடணும். இவன் 4 + 9 13, 1, 3, 4ன்னு கூட்டுறான். இது பொய் கணக்குன்னு உங்களுக்கு தெரியல. எந்த பள்ளிக்கூட்டிலாவது இந்த கணக்கு ஒத்துக்குவாங்களா? அவங்கிட்ட போய் ஏமாறுறான். காரணம் என்னன்னா, வாழ்க்கையில சலிப்பு இல்லாம வாழ தெரியல. ஏன் தெரியல? கணவன் மனைவி யாரு என்னத்துக்கு 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னே தெரியல. இப்போ குறித்து வைத்துக் கொள்ளுங்க, தந்தை பெரியார் சொல்லி கொடுத்தாரு. கணவன் மனைவியா ஏன் வாழறீங்க தெரியுமா? அன்பினால் உங்களை எவ்வளவு வேண்டுமானாலும் இறுக்கி கட்டிக்கொள்ளுங்கள், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் அடிமை என்று நினைத்து விடாதீர்கள். இது புரியலையே. இங்க தகராறே எங்க வருது? கணவனை பார்த்து மனைவி கல்யாணம் ஆன புதுசுல எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க இருந்தா போதும்ன்றது. உண்மையா அது எதுவுமே வேணாமா? அவங்க நீங்க இருந்தா போதும்ன்றது. உடனே இவரும் ஒரு டைலாக் கொடுத்து, எனக்கும் அப்படித்தான், எனக்கு எதுவுமே வேணாம், நீ இருந்தா போதும்ன்றது. இது சும்மா சொல்லி விட்டிய தவிர, அதுக்கப்புறம் அந்த அம்மா நக்கை கேக்குது, புடவை கேக்குது, எல்லாம் வாங்கி தந்துதானே ஆகணும். நீயும் தண்ணி காய வச்சு உடம்பு குத்துன்னு காத்துதானே ஆகணும். ஒருவரை ஒருவர் பொருட்படுத்துங்கள், ஒருவரிடம் ஒருவர் பெற்றுக் கொள்ளுங்கள், ஒருவரிடம் ஒருவர் எதிர்பாருங்கள், அன்பாக நடத்துங்கள், ஆனால் தயவு செய்து அடிமையாய் நடத்தாதீர்கள் என்று சொல்லி தந்தவர் தான் தந்தை பெரியார். இதை வேற யாரும் சொல்லலையே. கணவன் மனைவிக்கு அடிமை இல்லை, மனைவி கணவனுக்கு அடிமை இல்லை. அது புரியாதனாலதான் குடும்பத்துல இவ்வளவு சிக்கல் வருது. நீங்கள் அடிமைகள் இல்லை. அப்ப யாருன்னு கேட்டா, சம நட்பு
நட்பு உடைய தோழர்கள், அன்புடையவர்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வதற்காக, குறையுள்ள ஒருவரை ஒருவர் குறையில்லாதவராய் ஆக்கிக் கொள்வதற்காக 2 பேரும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்து உங்களுக்கு லட்சியமே மகிழ்ச்சியாய் வாழ்வதுதான். அதுக்குதான் சொன்னார் பெரியார், உடனே பிள்ளை பெற்றுக்காத. நம்மால சும்மா இருக்க மாட்டான். கல்யாணம் பண்ணி 10 மாசம் ஆகக்கூடாது. அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கேள்வி கேட்பாங்க, இன்னும் ஒரு புழு பூச்சி கூட காணும், இன்னும் ஒரு புழு பூச்சி கூட காணும். புழு பூச்சி ஓடணும்னா புழக்கத்துல போய் தோண்டி எடுத்துக்கோ. புழு பூச்சி கூட இல்லையா, என்னடா ஏன் புள்ள பெற்றுக்கிட்டேன்னு அவசரப்படுத்துறான். உங்களுக்கு தெரியும், பிள்ளை பெறுகிற வரைக்கும் கணவனுடைய நலத்திலே மனைவி கவனமாக இருப்பாள். கணவனுக்கு லேசா தலைவலி வந்தா அந்த அம்மாவுக்கு உசுரே போடும். மனைவிக்கு லேசா தலைவலி வந்தா கணவன் அப்படியே பதறி போடுவாரு. எது வரைக்கும்? குழந்தை பிறகுற வரைக்கும். குழந்தை பிறந்துட்ட பிறகு இவரு கவனமும் அந்த அம்மா கவனமும் அந்த குழந்தை மேல்தான் இருக்குமே தவிர ஒருத்தர் கவனிச்சுக்கவே மாட்டாங்க. இது உண்மையா இல்லையான்னு கல்யாணம் ஆனவங்க யோசிச்சு பாருங்க. 2 பேரும் இவரு வீட்டுக்கு வரும்போதே குழந்தை எப்படிக்கிறான், ஏன்னா இது வரைக்கும் மனைவி எப்படிக்கிறான்னு கேட்டிய, இப்ப ஏன் கேட்க மாட்டேன்ற, குழந்தை எப்படிக்கிறான், அது எங்க நல்லா இருக்குது, மூக்கு சளி ஒழுகுது. அது ஒரு பெரிய விஷயம். மூக்கு சளி ஒழுகுதான், என்னமோ தலையே வேஸ்டா மாதிரி புலம்புவாங்க. 2 பேரும் சேர்ந்து அதை கவனிக்கிறீங்க. அப்புறம் இன்னொரு குழந்தை அவசரமா பெற்றுக்கிறது. என்னமோ அடுத்த வருஷம் குழந்தை பெற்றுக்கலன்னா புடாவில போட்டுருவாங்கன்னு பயந்து போய் உடனே அடுத்த குழந்தை பெற்றுக்கிறது. அவசரமா. இப்படி பெண் என்றால் பிள்ளை பெறுகிற எந்திரமா ஏன் நடத்துறீங்க கேட்டா நம்ம ஆள் அதுக்கு ஒரு பதில் வச்சிருக்கிறான். ஏன்டா அவசரமா பிள்ளை பெற்றுக்கிறீங்கன்னா, ஆசைக்கு ஒரு பொண்ணு வேணாமா, ஆஸ்திக்கு ஒரு ஆண் வேணாமா. அப்பதான் பெரியார் கேட்டார், இன்னும் பெரிய சமஸ்தானம் வச்சுக்கிறியா, இன்னும் ஆஸ்தி வச்சிருக்கிற, சோத்துக்கே வழி இல்லாம இருக்குது, அப்புறம் இன்னும் அது ஆஸ்திக்கு ஒரு ஆணா. எவனோ சொன்னான்னு திருப்பி சொல்லிக்கிறான். ஆஸ்திக்கு ஒரு ஆண், ஆசைக்கு ஒரு பெண், ஆசைக்கு ஒரு பெண். ஏன்டானா கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன் மனைவியை கொஞ்சம் கூடாதா, மனைவி இன்னும் கொஞ்சம் கூடாதா? மக்களை எதற்காக அவசரமா பெற்றுக்கிறீங்க? இதுக்குள்ள பெரிய மனுஷன்லாம் வந்துட்டான். பிள்ளை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஜனத்தொகை என்ன ஆகும்? உண்மையிலேயே ஜனத்தொகையை கூட்டுறதுக்கு பிள்ளை பெற்றுனுக்கிறான். அவன் ஆத்த மாட்டாம பெற்றுனுக்கிறான். ஒரு 25 வருஷம் பொறுத்து புள்ளதான் கேட்கிறான், அம்மாவே என்ன இன்னத்துக்கு பெற்ற, ஏன் உங்ககிட்ட அப்படியே வாங்கி நான் பெற்றுக்க முடியும், என்ன இன்னத்துக்கு பெற்ற, என்ன என்ன பண்ணிட்ட, ஒரு கேள்வி. இதுக்குதான் பெரியார் முன்னாலேயே சொன்னாரு, ரொம்ப யோசிச்சு பெற்றுக்கோ, அவசரப்படாத. நீங்க 2 பேரும் வாழ்க்கையில இணைந்தது எதற்கு? மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு. மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் உரிமை இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா உரிமை இருக்க வேண்டும். யாருக்கு உரிமை இருக்க வேண்டும்? கணவனுக்கு மனைவி இடத்தில் உரிமை இருக்க வேண்டும். தான் நினைத்ததையெல்லாம் அவன் சொல்ற உரிமை இருக்க வேண்டும். அதே போல மனைவி தான் நினைத்ததையெல்லாம் சொல்ல வேண்டும். ஆனா நம்ம சமூக அமைப்புல அப்படியா இருக்குது? மனைவி நினைக்கிறதெல்லாம் கணவன் கிட்ட சொல்ல முடியுமா? கணவன் நினைக்கிறதெல்லாம் சொல்றாரு. சினிமாவுக்கு கூட்டுக்கு போய் உட்கார வச்சு வாரடிய சிம்ரன் தொப்புல ஐயோ இன்னும் அள்ளி மாதிரி அப்படின்னு ஒரு நினைப்பாராம். அத மனைவி கிட்ட சொல்லுவாராம். அந்த வருமா? நல்லா கவனிங்க. இதை விட ஒரு சித்திரவதை ஒரு பெண்ணுக்கு இருக்க முடியுமா? மனைவி இடத்துல போய் இன்னொரு பெண்ணுடைய தொப்புள் அழகாகுதுன்னு சொல்றதுன்னா இது அயோக்கியத்தனம், கடைஞ்சி எடுத்த அயோக்கியத்தனம் இல்ல. இப்ப அந்த அம்மாவுக்கும் மனசுல ஒண்ணு தோணும், சேஞ்சி போன மூஞ்சி மாதிரி இவங்கிறான், அஜித் எவ்வளவு அழகாகிறான் பாருன்னு அந்த அம்மாவுக்கும் தோணும். ஆனா சொல்ல முடியுமா? சொன்னா வாழ்க்கை நல்லா இருக்குமா? அவங்க சொல்லக்கூடாதுன்னா நீ மட்டும் சொல்லலாமா? புரியுதா உங்களுக்கு? சினிமா பார்த்து சொன்ன பார்த்துட்டு வர வேண்டியதானே. ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் சொல்லு, மனைவி கிட்ட வேலையா சொல்றது, தொப்புள் நல்லா இருக்குது, அப்புறம் இன்னொரு அம்மா ரொம்ப தொட நல்லா இருக்குது, இதுவா உனக்கு வேலை? தொட நல்லா இருந்தா ஆட்டுக்கறி கடையில போய் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடு, இதுவா வேலை உனக்கு? கணவன்
எதை நினைக்கிறானோ அதை மனைவியிடத்தில் சொல்ல வேண்டும். மனைவி என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்ல, எதை வேண்டுமானாலும் செய்ய அவர்களுக்கு தங்களுக்கு சரி என்று பட்டதை செய்வதற்கு கணவனுக்கும் உரிமை வேணும், மனைவிக்கும் உரிமை வேணும். அம்மா அம்மியில அரைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதாவது தாய் அரைச்சுக்கிட்டு இருக்கிறா, இளம் பெண் குழந்தை வருது, 3 வயசு குழந்தை. அம்மா முது மேல ஏறிக்கின்னு கழுத்தை பிடிச்சிக்கும். அது அம்மாவுக்கு நல்லாவா இருக்கும்? வலிக்குமா வலிக்காதா? கழுத்தை பிடிச்சிக்கும். பிடிச்சிக்கின்னு சும்மா இருக்காது. அம்மா இது என்னம்மா? இந்த அம்மாவும் சும்மா இருக்கிறது இல்லை, விளக்கம் சொல்றது. அம்மா இது மிளகா கண்ணு. மிளகானா என்னம்மா? ஒரு அமுகம் அமுகும். எவ்வளவு வலிக்கும் அந்த அம்மாவுக்கு. இதுக்காக இதையும் சேர்த்து வச்சு அரைப்பாங்க. ஏன் இதை பொறுத்துக்கிறாங்க? அந்த குழந்தையின் உரிமையை அந்த அம்மா மதிக்கிறதுனாலதான் அந்த 2 பேருக்கும் சந்தோஷம் இருக்கிறது. இதுதான் குடும்பம். உரிமை மதிக்கப்பட்டால் மகிழ்ச்சி இருக்கும். உரிமையை மதியுங்கள். கணவன் உரிமையை மனைவி மதிக்கட்டும், மனைவி உரிமையை கணவன் மதிக்கட்டும், 2 பேர் உரிமையையும் பிள்ளைகள் மதிக்கட்டும், பிள்ளைகள் உரிமையை பெற்றோர்கள் மதிக்கட்டும். அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இந்த வித்தையை கற்றுக் கொடுத்த ஒரே தலைவன் தந்தை பெரியார். அங்கே நாம் கடமையை சரியாக நேர்மையோடு யோகிய பொறுப்போடு போதுமான பயிற்சியோடு முயற்சியோடு செய்தால் நமக்கு செல்வம் வராமல் போகுமா? வேலை செய்யறோம், வேலை தேடுறான் நிறைய பேர். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வேலை தேடுறவனை போல ஒரு முட்டாளு உலகத்திலே கிடையாதுன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எதுக்கு வச்சுக்கிறாங்க? உனக்கு வேலை தரவா வச்சுக்கிறாங்க? அங்க வேலை செய்யற 4 பேர் வேலை சேர்த்து வச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா இந்த நாட்டில்? நான் தெரியாம தான் கேட்கிறேன். காவேரியில தண்ணி வரல, பயிர் காயுது, நெசவு தொழில நஷ்டம் வருது. எம்ஏ படிச்சுக்கிறவன், எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிறவன், பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கிறான்ல நாட்டில். எவனாவது 10 பேர் சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை நாட்டில் நான் தீர்க்கிறேன்னு வந்தீங்கன்னா உனக்கு வேலை இல்லாமையா போயிடும். எங்க ஊர்ல ஒருத்தன் எம்ஏ பாஸ் பண்ணான் எக்கனாமிக்ஸ். அப்புறம் என்னடா பண்ண போறேன்னா எம்ஃபில் படிக்க போறேன்னாரு. எம்ஃபில் என்னப்பா பண்ண போறேன்னா ஆராய்ச்சி பண்ண போறேன்னாரு. என்னப்பா ஆராய்ச்சின்னு கேட்டா த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹவு டு சால்வ் இட். த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹவு டு சால்வ் இட்டை பத்தி இவர் ஆராய்ச்சி பண்ண போறேன்னாரு. பண்ணாரு. 2 வருஷம் பொறுத்து டிகிரி வாங்கினாரு. 6 வருஷம் பொறுத்து அவரை சந்திச்சேன். The problem of unemployment and how to solve it. வேலையில்லா திண்டாட்டம் என்னும் பிரச்சனையும் அதை தீர்க்கும் வழிமுறைகளும் பற்றி ஆராய்ச்சி பண்ணாரு. பண்ணிட்டு 6 வருஷம் பொறுத்து பார்த்தேன். என்னப்பா பண்றேன்னு கேட்டா சோமாக்குறான். இது நீ சும்மாவே சும்மா இருக்கலாமே, இது இவ்வளவு கஷ்டப்பட்டா நீ சும்மா இருக்கணும். இந்த நாட்டுல எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? தெரியாம தான் கேக்குறேன். ஒரு மசூதியை இடிக்கிறதுக்கு 5 லட்சம் பேரு 50 நாள் போய் உக்காத்துக்கிட்டு இருந்தான். 5 லட்சம் பேரு ஒரு மசூதியை இடிக்கிறதுக்கு 50 நாள் உக்காந்து கடப்பாறை வச்சுக்கிட்டு. நான் தெரியாம கேட்கிறேன், அது எப்போ 400-450 வருஷத்துக்கு முன்னால கட்டின மசூதி நீ இடிக்கல மட்டும் அது அங்கேயே இருக்கு போகுது. கொஞ்ச நாள் பொறுத்து அதுவாகவே போகுது. எத்தனையோ கட்டடம் அது வயசு உள்ளதானே போகுது. அதை இடிக்கிறதுக்கு 5 லட்சம் பேரு கடப்பாறை எடுத்துக்கின்னு 50 நாள் போய் நின்று தானா. எதுக்குடான்னு கேட்டா அங்கதான் ராமர் பிறந்திருந்தாராம். அது மேல கோயில் கட்டாராம் பாபரு. அந்த கோயிலை இடிச்சுட்டு அதனாலதான் அது இடிக்க போனானாம். சாதாரண மதத்தெல்லாம் விட்டுடுங்க, சாதாரண மனித சிந்தனையில சிந்திச்சு பாருங்க. அந்த கோயில்ல உண்மையிலேயே பாபர் ராமர் பிறந்த இடத்துல இருந்த கோயிலை இடிச்சிருந்தா ராமர் சும்மா விட்டுருப்பாரா? அவர் கைய பிடிச்சிருக்க மாட்டாரு. ராவணனுடைய 10 தலையில ஒத்த தலையில கூட விடாம கிக்கின்னு கிள்ளவரு இந்த பாபர் ஏமாத்துறான். கை பிடிச்சிருக்க மாட்டாரு. அவராவே பிடிச்சி பள்ளின்னு ஒண்ணு கொடுத்துருக்க மாட்டாரு. அவரே விட்டுட்டுக்கிறாரு. போனா போகுதுன்னா தானே அர்த்தம். இதுவா பிரச்சனை இன்னைக்கு? அது மட்டும் இல்ல,
கடவுள் என்றால் அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு இவனே எழுதி வச்சுட்டு அவர் அங்கதான் பிறந்தாருன்னா இது தப்பா தெரியல உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அருணகிரிநாதர் பாடினாராம், செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அதுதான் கடவுள். கடவுளுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. கம்பராமாயணத்திலேயே படிக்கிறோம். வசிஷ்டர் சொல்றாரு ராமன் கிட்டவே, ராமா நீ சாதாரண ஆளுன்னு நினைச்சுக்காதே, பிறப்பு இறப்பில்லா பிஞ்சகன் நீ அலையோ. பிறப்பு இறப்பு இல்லையாப்பா உனக்குன்றாரு. பிறப்பு இறப்பு இல்லாத கடவுள் அங்கதாண்டா வந்தாரு, அங்கதாண்டா பாய் கோயில் கட்டாருன்ட்டு வீண் தகராறு வச்சு 5 லட்சம் பேரு 50 நாள் கடப்பார வச்சுங்கன்னு தான். நான் தெரியாத பாமரத்தனமான கேள்வி கேட்கிறேன். கங்கையிலே வெள்ளம் வருகிறது, 10,000 பேரை காணும். பத்திரிகையில படிக்கிறோம் அடிக்கடி. கங்கையிலே வெள்ளம் வருகிறது, 10,000 பேரை காணும். இங்க காவிரியில தண்ணி வரல, இங்கேயும் 10,000 பேரை காணும். கங்கையையும் காவிரியும் இணைப்பதற்கு அந்த கடப்பாறையை அந்த 5 லட்சம் பேர் பயன்படுத்தி இருந்தால், அட நீ அயோத்தி கால்வாயினே பேர் வச்சுக்கப்பா, ராமர் கால்வாயினே பேர் வச்சுக்க. நானா வேணாங்கிறேன். ஆக்கப்பூர்வமா எதுவும் செய்ய தயாராக இல்லாமல் அழிக்கும் வேலைகளுக்கு ஒரு கூட்டத்தையே தயாரித்து வைக்கிறோம் மதத்தின் பெயராலே. நியாயமா என்று கேட்டார் தந்தை பெரியார். மதத்தில் இதுவரைக்கும் ஆக்கப்பூர்வமா என்ன செஞ்ச சொல்ல நான் தான் தெரிஞ்சுக்கிறேன். விவேகானந்தர் என்னன்னா சொல்லுகிறார் தெரியுமான்றான். என்ன சொல்லுகிறார் சொல்ல, உட்காந்து பேசுவோம். அப்படி என்ன சொல்லிட்டார் அவரு? ராஜயோகம் என்றார், கர்மயோகம் என்றார், ஞான யோகம் என்றார். ராஜயோகம் என்றார், கர்மயோகம் என்றார், ஞான யோகம் என்றார் என்றான். ராஜயோகம் என்றால் என்னவென்றால் மூச்சை அடக்கி அப்படியே ஹட்டயோகம் செய்து பூமியிலிருந்து மேல போறதான். ரொம்ப அவசியமா போனோம்னா படி ஏறிப்போ. இது ஒரு வேலையா இது? அதுக்கு ராஜயோகம் செய்யறாராம். அது அமெரிக்கால பணம் வச்சுட்டு இருந்த முட்டாளுகளை ஏமாத்துறதுக்கு அவர் அங்க காட்டின பிலிம். அவன் நிறைய பணம் வச்சிருக்கிறான், சும்மா குடுறான்னா தருவானா, அதனால உனக்கு யோகம் கத்து தரேன், ஞானம் கத்து தரேன்னு அங்க சொன்னாரு. அது அங்க பிலிம். இங்க எங்காவது அது சொன்னாரா அவரு விவேகானந்தர்? இங்க அது தேவையில்லைன்னு அவருக்கு தெரியும். அப்புறம் அவர் ஞான யோகம் என்றாராம். எது ஞானம்? ஞானம்னா என்ன? விஸ்டம்னு ஆங்கிலத்தில் சொல்றது. ஞானம் பெறுவதற்கு யாரு விரும்புகிறீர்கள்? கவனியுங்கள் தோழர்களே. ஞானம்னா என்ன தெரியுமா? பிறப்புக்கு முன்னால் நாம் என்னவாக இருந்தோம், இறப்புக்கு பின்னால் நாம் என்னவாக போகிறோம், இதை பற்றி யோசிப்பது ஞானம். புரியுதா உங்களுக்கு? பிறப்புக்கு முன்னால் என்னவாக இருந்தோம், இறப்புக்கு பின்னால் என்னவாக போகிறோம். இவ்வளவு பேர் தாராபுரத்துல கூடி இருக்கிறீங்களா? 1000 பேர் கேட்கிறேன். உங்களுக்கு அது உண்மையிலேயே கவலையா? பிறப்புக்கு முன்னால் என்னவா இருந்தா இப்ப என்ன, இறப்புக்கு பின்னால் என்ன என்ன? அட இருக்கும் போது அளவு உண்ண உணவு வேண்டும், உடுக்க உடை வேண்டும், இருக்க இடம் வேண்டும், படிக்க படிப்பு வேண்டும், படித்தவனுக்கு வேலை வேண்டும், வேலை கிடைத்தால் கூலி வேண்டும், சண்டை சச்சரவு இல்லாம வாழ வேண்டும். அது பிரச்சனையா? இல்லை பிறப்புக்கு முன்னால் நான் என்னவாக இருக்கிறேன், இறப்புக்கு பின்னால் என்ன ஆக போகிறேன். ரொம்ப அவசியமா. அது வேலை வெட்டி இல்லாத கம்பெனியினுடைய வேலை. சும்மா வெட்டி பசங்க வேலை, அதுதான் நமக்கு முக்கியம். அதனால்தான் பெரியார் கேட்டாரு, இறப்புக்கு பின்னால் என்ன ஆக போகிற, பிறப்புக்கு முன்னால் என்ன இருக்கிற ஞானத்தை பத்தி எல்லாம் இங்க எதுக்குடா பேசிக்கிறேன்னா, இங்க சைவ சித்தாந்தி ஒருத்தர் வந்தார். சிவபெருமான் கையை இப்படி காட்டிக்கொண்டிருக்கிறார், இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சிவபெருமானா இப்படி காட்டினுக்கிறார், சிலை செய்யற இவன் இப்படி வச்சுட்டான். இவனாவே செஞ்சு வச்சுட்டு அதுக்கு இன்னும் அர்த்தம் தெரியுமான்னா, சரிப்பா தெரியாது. என்ன அர்த்தம்? ஏன்னா நம்ம ஆளு தெரியாதவன் தானே நிறைய பேரு. 2000 வருஷத்துக்கு முன்னால மின்னல் வந்திருக்கும். மின்னல் யாருக்காவது தெரியுமா என்னன்னு? இப்பதான் தெரியும் மின்னல்னா என்னன்னு. மேகங்கள் மோதுவதனால மின்சக்தி வெளிப்படுகிறது, ஒளி ஏற்படுகிறது, அதுதான் மின்னல்னு இப்ப விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால அது மின்னல்னா என்னன்னு தெரியுமா? அது மின்னல் வந்த உடனே பயந்து போய் பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் கேட்டான், என்னடா அது அப்படின்ட்டு பயந்து போய். இவனுக்கும் தெரியாது. ஆனா தெரியாதுன்னு சொல்றதுக்கு கௌரவ குறைச்சல். அது ஒண்ணும் இல்ல, வானலோகத்துல பொம்பளை சாமியை பார்த்து ஆம்பளை சாமி கண்ணடிக்குது. மின்னலுக்கு இவன் கொடுத்த விளக்கம். வானலோகத்துல பொம்பளை சாமியை பார்த்து ஆம்பளை சாமி கண்ணடிக்குதுன்னா,
கொஞ்ச நேரம் பொறுத்து டமடமடமானு இடி சத்தம் கேட்டுச்சு. இது நாடான்னு பயந்து போய் கேட்டான். ஒண்ணும் இல்ல, பொம்பளை சாமியை பார்த்து ஆம்பளை சாமி கண்ணு வச்சுதா, இப்போ பொம்பளை சாமி ஆம்பளை சாமியை உலகில மூத்துது, அதான்டான். இது போய் தான் இப்ப தெரிஞ்சு போச்சு. இல்ல இது உண்மையா? இது தெரியாது, ஏதோ சோமா சொல்லி வச்சான். அதே போலதாங்க இவனாவே கையை இப்படி வச்சுட்டு அது என்னடான்னு கேட்டா, மும்மலம் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் செம்மலர் தோளினை சேரும் உண்மையை கைமலர் காட்சியில் கதுவ நல்கிய செம்மலை அலதுளம் சிந்தியாதரோனா. என்ன இப்ப இதுக்கு? இது 3 மலம் இருக்குது. ஆணவ மலம், மயாமலம், கண்மமலம். இந்த மும்மலமும் வேறுபட்டு ஒழிய மொய்த்து உயிர் செம்மலர் தாளினை சேர்தான். அந்த உயிர் போன பிறகு எங்க சேருதுன்றது நமக்கு அதுவா கவலை. பெரியார் சொன்னாரு, வாழும்போது நேர்மையான, ஒழுக்கமான, நியாயமான, திடமான, நம்பிக்கையான வாழ்க்கை வாழ தடை வராமல் பார்த்து கொள்ளுங்கள்னு சொன்னார். ஆக ஞான யோகமோ கர்ம யோகமோ அந்த யோகமோ இந்த யோகமோ நமக்கு தேவையில்லையே. ஒரு கிறிஸ்தவ தோழர் எனக்கு இருக்கிறாரு, சிலுவை போட்டுன்னு இருந்தாரு. ஏன்பா போட்டுனுங்கிறேன்னு கேட்டேன். நான் இயேசுவை நேசிக்கிறேன், அவர் சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டார், அதற்கு அடையாளமாக மாட்டிக்கொண்டிருக்கிறேன்னாரு. நான் அவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், எங்க அம்மாவையும் நான் ரொம்பவும் நேசிக்கிறேன். எங்க அம்மாவே ஒருத்தன் கத்தியில குத்தி சாவடிச்சான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. உடனே நான் என்ன பண்ணணும், எங்க அம்மாவையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன், அம்மா வச்ச கத்தியால குத்தி சாவடிச்சிட்டான். உடனே அந்த கத்தியை கொண்டு வந்து கழுவி டேபிள் மேல வச்சு, என் தாயை கொலை செய்த கத்தியே உனக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கும்பிட்டு அதை சின்னதா தங்கத்துல மாட்டிக்கின்னு நான் தெரிஞ்சா எப்படி இருக்கும்? உன்னால் நேசிக்கப்பட்ட இயேசுவை கொல்ல பயன்படுத்தப்பட்ட சிலுவையை போய் தொண்டையில தொங்க விட்டுக்கணும் நான் பெரிய கிறிஸ்துவன் என்ன அர்த்தம்? இதெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படுமான்னு கேட்டாரு பெரியாரு. இன்னொரு பக்கத்துல இஸ்லாமியர் இவர் நம்ம நாகூர் அனிபா பாட்டு பாடுறாரு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, மனம் திறந்து கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கச்சேரி பாடுற வரைக்கும் பாடிடுறாரு. பாடி முடிச்சிட்ட பிறகு வந்து நிக்கிறாரு. அட்வான்ஸ் 5000 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க, இன்னும் 10,000 ரூபாய் கொடுங்கன்னாரு. அப்ப இந்த பாட்டை பாடினா என்ன நடக்கும்? இறைவனிடம் கேட்டு பாருங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, மனம் திருந்தி கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இப்போதைக்கு நாங்க தரப்போறது இல்லை அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவாரா? ஐயோ அது வேற இது வேறன்னு. ஐயா, வாழ்க்கை வேறு, உங்கள் மதங்கள் வேறு. எந்த மதமாக இருந்தாலும் யார் வாழ்க்கையில் நிறைவு பெற வழி தெரியவில்லையோ, வாழ்க்கையை உரிமையோடு நடத்த யாருக்கு தெரியவில்லையோ, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள யாருக்கு தெரியவில்லையோ, அன்பினால் கட்டுப்பட யாருக்கு தெரியவில்லையோ, ஆத்திரத்தோடு எவன் இருக்கிறானோ, சண்டை குடும்பத்துல சண்டை வருது, குடும்பத்துல சண்டை வருதுன்னு சாமி கிட்ட போறான், சாமியார் கிட்ட போறான். குடும்பத்துல ஏன் சண்டை வருது? கோபம் வருது உனக்கு, அதனால தானே சண்டை வருது. கோபம் வரலங்க, சண்டை வருதுங்க, சொல்ல முடியுமாங்க? கோபம் வருது. கவனிங்க, கோபம்னா என்னன்னு நீங்க படிச்சுக்கலையே, பெரியார் தான் கத்து கொடுத்தார். கோபம்னா என்ன தெரியுமா? கோபம் என்றால் என்ன தெரியுமா? யாருக்கு யார் மேல கோபம் வரும்? பேங்க் ஆபீஸ்ல பேங்க்குக்கு போறோம், நாம போய் மெசஞ்சர் கிட்ட சாதாரணமா எப்பப்பா ஆபீசர் வருவாரு, இந்த விவசாய லோனுக்கு ஆகலான்னு வந்துக்கிறேன் அப்படின்னா உடனே அந்த மெசஞ்சர் அவருக்கு இன்னும் கோபம் இல்லை நம்ம மேல. நம்ம கேட்க போறது ஆபீசர் எப்போ வருவாருன்னு கேட்க போறோம். இதுக்கு அது வேற என்கொயரின்னு வேற போட்டு வச்சிருப்பாங்க. என்கொயரினா கேளுன்னு தானே அர்த்தம். கேட்டா மெசஞ்சரே சொல்றாரு, எப்பப்பா வர்றாரு? என்னடா இவ்வளவு கோவப்படுறான், ஒன்னும் பண்ணலையே, விவரம் தானே கேட்டான்னா அவர் மேல தப்பு இல்ல, அவர் மேல கிளார்க்கு கோச்சிக்கினாரு. கிளார்க்கு அவர் மேல கோவப்பட்டாரா, அவரு என் மேல கோவப்பட்டுக்கிறாரு. சரி, கிளார்க்கு ஏன்டா கோவப்பட்டாருன்னு ஆராய்ச்சி பண்ணா, ஒன் அக்கௌண்டன்ட் அவர் மேல கோவப்பட்டுக்கிறார். அக்கௌண்டன்ட் ஏன்டா கோவப்பட்டாருன்னா மேனேஜர் அவர் மேல கோவப்பட்டுக்கிறார். மேனேஜர் ஏன்டா கோவப்பட்டாருன்னா அவருக்கு மேல ஜோனல் மேனேஜர் கோவப்பட்டுக்கிறார். ஜோனல் மேனேஜர் ஏன்டா கோவப்பட்டாருன்னா ரீஜனல் மேனேஜர் அவர் மேல கோவப்பட்டுக்கிறார். ரீஜனல் மேனேஜர் ஏன்டா கோவப்பட்டாருன்னா மினிஸ்ட்ரியில இருந்து போன்லயே கோவப்பட்டுக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஏன்டா கோவப்பட்டாருன்னா பிரைம் மினிஸ்டர் கோவப்பட்டுக்கிறார். பிரைம் மினிஸ்டர் ஏன்டா கோவப்பட்டாருன்னா புஷ் கோவப்பட்டுக்கிறார்.
அங்க புஷ் அவர் மேல கோஷினாரா, மெசஞ்சரி என் மேல கோஷினாரு. நான் சும்மா இருப்பேன், நேரா பொண்டாட்டிட்டு போய் மூதேவி முண்டை உன்னை கட்டிக்கிறதுனால தாண்டி அவன் எனக்கு நான் பொலின்னு ஒண்ணு கொடுத்தா. அந்தம்மா சொன்னாங்கம்மா பையன் பக்கத்துல சனினா நீ பிறந்தனால தானே. அவனும் சும்மா இருக்கல, யானையில குழந்தை வேற அதை போய் கிண்டி போடுறான். இது புஷுக்கு வந்த கோபம் இறங்கி 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 இங்க வந்து சேருது. கோபம் எப்பவுமே எலெக்ஷன் மேல போகுதே தவிர மேல இருக்கிறவன் மேல என்னைக்காவது வந்திருக்குதா கேட்டாரு பெரியாரு. எலெக்ஷன் மேல கோபப்படுறியே தவிர மேல என்னைக்காவது வந்திருக்குதா? பாரதியார் எப்போ சொல்லிட்டார், பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னா நம்ம ஆளு இதெல்லாம் பாப்பாவுக்கு தான். பெரியவங்க ஆன பிறகு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இன்னும் ஒரு முடிவுக்கு வந்து பாப்பாங்க வேணா அது மாதிரி செய்யலாமே தவிர பெரியவங்க அப்படியெல்லாம் பாதகம் செய்பவரை கண்டால் ஒதுங்கி போடாப்பா அப்படித்தானே இருக்கிற. சின்ன சின்ன கோபங்களை சேமிக்க கற்றுக்கொள், நாளைய புரட்சிக்கு அது உதவும். சும்மா கோபம், யார் மேல கோபம்? ஏமாந்தவங்க மேலதான் கோபம் வருது, எலெக்ஷன் மேலதான் கோபம் வருது. சச்சரவு வருவதே கோபத்தினாலே என்றால் அந்த கோபத்தை புரிந்து கொண்டால் உனக்கு சச்சரவு வருமா? பொறாமையினாலே தான் உங்க வீட்டுல சச்சரவு வருது, குடும்பத்துல நமக்கு பொறாமையினால தான் சச்சரவு வருது. யார் மேல பொறாமை வருது? டாடா, பிர்லா, டால்மியா, மப்பட்லால், கோயங்கா, சிங்கானியா, ஐஐசி, ஸ்ரீராம், முத்தை செட்டியார், பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற ஏழைகள் மீது எப்பொழுதாவது நமக்கு பொறாமை வந்ததா? இதே நாட்டில் தானே அவங்களும் பிறந்துக்கிறாங்க. டாடா, பிர்லா, டால்மியா, மப்பட்லால், கோயங்கா, சிங்கானியா, ஐஐசி, ஸ்ரீராம், முத்தை செட்டியார், அட்லீஸ்ட் பொள்ளாச்சி மகாலிங்கம், இவங்க மேல எல்லாம் நமக்கு எப்பனா பொறாமை வந்ததா? பக்கத்து வீட்டுக்காரன் சுண்ணாம்பு வச்சுட்டான், பொறாமை தாங்கல. மூணாவது வீட்டுக்காரன் வெள்ளை சகா போட்டுக்கிறான், தாங்கல. அம்மையாரு எம்எல்ஏ ஆகிட்டாங்க, பொறுக்குல. பக்கத்துல கூட இருக்கிற சகோதரன் கிட்ட தானே பொறாமை காட்டுற. இந்த பொறாமை இருப்பதனால தானே சச்சரவு வருது. பொறாமை இல்லாமல் இருந்து பாரு. பொறாமை எப்பொழுது வரும் தெரியுமா? உன்னால முடியுது என்னால முடியலன்னா தானே பொறாம வரும். உன்னால முடிஞ்சதெல்லாம் என்னால முடியும்ன்ற தன்னம்பிக்கை இருந்தா அவனுக்கு பொறாம வருமா? பொறாமை இருந்தால் தன்னம்பிக்கை செத்து போயிடும், தன்னம்பிக்கை வந்தால் பொறாமை செத்து போயிடும். இதெல்லாம் கூட சொல்லி தந்தவர் தான் யார்? பெரியாரு. பெரியாரு சும்மா சாமி இல்ல பூதம் இல்லன்னு பிலிம் காட்டினவர் கிடையாது. அவருக்கு முன்னாலேயே இவனேதான் சாமி இல்லைன்றானே. தெருக்கூத்து ஆடுவாங்க எங்க ஊர் பக்கமெல்லாம், இங்க ஆடுறாங்களா இல்லையோ தெரியாது. பாஞ்சாலி வந்து நிப்பாங்க. பாஞ்சாலின்னா ஆம்பளையா தான் பொம்பளை வேஷம் போட்டுன்னு வந்து நிக்கிறது. பாஞ்சாலி அங்க பாஞ்சாலின்னா ஆம்பளையே பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நிக்கிறது. அந்த அம்மாவை இவர் கேட்பார். இவர் துச்சாதனன் துகில் விரிய போறாராம். 18 நாள் பாரத கூத்து நடக்கும். 13வது நாள் தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். என்னன்னா அன்னைக்குதான் துகில் உரிமை சேர்க்கும். மற்ற நாளெல்லாம் கூட்டம் குறைவா இருக்கும் தெருக்கூத்துல. அவரு துச்சாதனம் வந்து நிப்பாரு. அடையா வைக்காமல் போவேனா போனா சூர துச்சாதனம் வேணா, அடையா யாடையா வைக்காமல் போவேனா போனா சூர துச்சாதனம் வேணா, துகிலையூரியாமல் போவேனா போனா துரியோதனன் நம்பி ஆவேனா, துகிலையூரியாமல் போவேனா போனா துரியோதனன் நம்பி ஆவேனா, அடையா வைக்காமல் போவேனா போனா சூர துச்சாதனம் வேணான்னு. இதுவா வேலை நாட்டுல? ஆடை அவிழ்க்காம இவர் போக மாட்டாராம். அந்த ஆடை எந்த ஆடை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆடை எங்க இருந்து வந்தது? சலவை தொழிலாளி வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தது. எல்லா வீட்டு ஆடையும் ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டு அந்த மாதிரி சுத்தி வச்சு இதுக்கு ஆடுவான் தெருக்கு. ஆடை அவிழ்க்காமல் போதானா அவுத்து நீ எங்க போடுவ? நாளைக்கு திருப்பி கொடுப்பானா வாங்கிட்டு வந்ததா? ஆடை அவிழ்க்காமல் போவானா போனா சூரத்து உச்சாதனா வேணா, துகிலையூரியாமல் போவேனா போனா துரியோதனன் நம்பி ஆவேனா. அதுக்கு அந்த அம்மா அண்ணி அல்லவோடா ஏன் இவ்வளவு நீட்டா சொல்றாங்கன்னா 18 ஊருக்கு கேட்கணும். அவன் மைக்கு வசதி கிடையாது. அண்ணி அல்லவோடா என்னை அவமானப்படுத்தலாமோ மன்னர் வாழ் சபையினிலே. யாரு மத்தியானம் சாப்பாடு இல்லைங்க. மன்னர் வாழ் சபையினிலே என்னை மரபடுத்தலாமோ
இதை கேட்டுக்கிறவங்களாம் அழுது நிற்பாங்க. ஆனாலும் இவ்வளோ பேர் அழுவாங்க. அவன் மட்டும் அடையா வைக்காம போவேனா அப்பனா துரியோதனன் வேணா, அடியா துயிலையோரியாமல் போவேன் அப்பனா துரியோதனன் தம்பி ஆவேனா. அவருக்கு மட்டும் இது காக்காது. இதேதான் பிற்காலத்தில் சினிமாவிலையும் வந்தது. குதிரையில வருவாரு கதாநாயகன், கோட்டையில தாவி அப்படியே இதுவை பிடிச்சுக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கு விழுத பிடிச்சுக்கிட்டு சாயின்னு வருவாரு. அந்த கோட்டையை சுத்தி சுத்தி பராக் பராக் பராக்னு 10 பேருக்கு தீபந்தம் வச்சுட்டு போய் நிற்பான். பராக் பராக்னு போறவன் எல்லாருக்கும் தெரியும், இவர் போனது மட்டும் அவனுக்கு தெரியாது. பராக் பராக் பராக்னு அங்க கொசுவலை கட்டி கதாநாயகி படுத்து நிற்பாங்க. அதாவது ராணி கொசுவலை கட்டி இருந்தால் அது அந்த புறமே என்ற அர்த்தம். அங்க போய் டொம்முன்னு குதிப்பான் டங்குன்னு. அந்த அம்மா உடனே ஓவாங்க. அப்பவும் பராக் பராக். அவர குதிரையில வந்தது பராக்குக்கு கேட்காது, எகிரி குச்சது பராக்குக்கு கேட்காது. கொசுவல்ல இந்த அம்மா டொங்குன்னு வாங்க. உடனே அவர் கிளியா மாறிடுவார். அந்த அம்மா உடனே நாதா ஆளை பார்த்து போது நாதா இல்ல ஐயோன்னு கிளியா மாறணும்னு தெரிஞ்சு போச்சு அந்த அம்மாக்கு. நாதா உடனே இவர் சும்மா இருக்க வேண்டியது தானே. ஏழரை கட்டில பாடுவான். இன்னும் பராக் பராக் போயிட்டே இருக்கும். கேட்கிறவன் கேனையன் இருந்தா எருமாடு ஏரோப்ளைன் ஓட்டுறதுன்றது இதுதான். இது வெறும் கற்பனை கதை, இதை ரசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் உங்களுடைய மதங்கள் எல்லாமே இது போன்ற கற்பனையாகத்தானே இருந்தது. வாழ்க்கைக்கு என்ன பயன்பட்டது என்று கேட்டார் தந்தை பெரியார். எல்லாம் வெறும் கதை கற்பனை. வாழ்க்கைக்கு எங்கே பயன்படுகிறது? வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி வேணும். அதற்கு உன்னுடைய மதமும் சாதியும் பயன்பட்டதா? குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவு இல்லாம இருக்க வேணும். அதற்கு உன்னுடைய மதம் பயன்பட்டதா? என்னைக்காவது சொல்லிக் கொடுத்திருக்கிறீங்களா உங்க மதத்துல சண்டை போடாதீங்கன்ட்டு? என்னைக்காவது பொறாமைப்படாதே என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறியா? என்னைக்காவது கோபப்படாதே என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறியா? என்னைக்காவது நீ கடும் சொல் பேசாதேன்னு சொல்லிக் கொடுத்திருக்கிறியா? என்னைக்காவது பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதேன்னு சொல்லிக் கொடுத்திருக்கிறியா? இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாருயா பெரியார். மனத்தை தூய்மையா வச்சுக்கன்னு சொன்னாரு. தொழில் வாழ்க்கையில முயற்சி செய், எதையும் அடைய முடியும்னு சொன்னாரு. பெண்ணுக்கு படிப்பு கொடுனாரு. அதுதான் பிற்காலத்தில் புரட்சி கவிஞர் கூட சொன்னாரு, கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புல் விளை நிடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. மகாகவி பாரதியார் சொன்னாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு தரும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பார்ப்பாங்க. நிறைய பசங்க இதை படிச்சுட்டு காலைல பச்சா போதும்னு நினைச்சிருக்கிறான். அது பாப்பாவுக்கு, நர்சரி போற பாப்பாவுக்கு. ஆனா உனக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? படிப்படி 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 படிப்படி, காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி. காலையில் படி, கடும் பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி, அறம் படி, பொருளை படி, அப்படியே இன்பம் படி, கற்பவை கற்கும்படி, கற்றபடி நிற்கும்படி, கல்லாதவர் வாழ்வது எப்படி, சாதி என்னும் தாழ்ந்த படி, நமக்கெல்லாம் தள்ளுபடி. அம்மையார் இருக்கிறார்கள். பெண்களுக்கு தான் இந்த விஷயம் புரியும். சாதி என்பது இல்லை. பெண்களுக்கு இது புரிஞ்சதுனாலதான் ஆண் தான் போட்டுக்கிறான். குப்சாமி முதலியார், கண்சாமி கவுண்டர்னு. எந்த பெண்ணாவது போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? மனோன்மணி முதலியார், மீனாட்சி செட்டியார், என் அம்மாவாவது போட்டுக்கிட்டா. ஏன் போட்டுக்கல தெரியுமா? பெண்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது, 100 பெண்கள் பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல 5 பேருக்கு ஒரே சமயத்துல பிரசவ வலி வருது. 8ஆம் நம்பர் பெட்டில் கவுண்டரம்மா, 9ஆம் நம்பர்ல நாயுடம்மா, 10ஆம் நம்பர்ல மொழியாரம்மா, 11ஆம் நம்பர்ல ஷெட்யூல்டம்மா, 12ஆம் நம்பர்ல ஐயரம்மா படுத்துட்டு இருக்கிறாங்க. 5 பேருக்கும் ஒரே சமயத்துல பிரசவ வலி வருது. ஐயோ ஐயம்மான்னு மயக்கம் சுடுகிறோம், குழந்தை வெளியே வந்துடும். இதை நர்சம்மாவும் ஆயாம்மாவும் அடுக்கி எடுத்துக்கின்னு போய், கவனிங்க நல்லா எல்லாரும், அடுக்கி எடுத்துக்கின்னு போய் அதுக்கு தொப்புள் கொடியெல்லாம் கட் பண்ணி மருந்தெல்லாம் வச்சு உப்பு தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் ஊற்றி உடம்பெல்லாம் தொடச்சி பவுடர்லாம் போட்டு எடுத்துன்னு வந்து போடும்போது 9ஆம் நம்பர், 10ஆம் நம்பர், 11ஆம் நம்பர், 12ஆம் நம்பர், 13ஆம் நம்பர்னு டோக்கன் படி போடாம மாற்றி மாற்றி போட்டா இந்த நாட்டில் எவனாலையும் ஜாதியை கண்டுபிடிக்க முடியாது. ஐயரம்மாவுக்கு பிறந்தது ஷெட்யூல்டு அம்மா பெட்ல போட்டு போட்டாங்கன்னு வச்சுக்க, அது இது சக்கச்சவேல்னு இருக்கும். இந்த அம்மாவுக்கு பிறந்தது அந்த பக்கம் கடாச்சி இருந்தால் அது கண்ணுங்கரேல்னு இருக்கும். ஐயர் 3 மணிக்கு பிளாஸ் காட்டின்னு வருவாரு, காப்பி எடுத்துக்கணும். என்ன பிள்ளாண்டான் கருப்பா இருக்கானு அதிர்ச்சி அழிஞ்சிருவான் மண்ணு. நம்ம அத்தி பேர் ஒருத்தர் கருப்பா இருந்தாரோ இல்லையோ உரிச்சுட்டு வந்துருக்கான். இப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர ஆஸ்பத்திரியில மாறிட்டான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இல்லாத ஜாதிக்கு என்னங்கடா